தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாவை உள்ளவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியா வீற்றிருப்பவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே, என் தேவனே, அப்பா பிதாவே, அப்பா எங்கள் மனவாளரே உங்களை துதிக்கிறோம். அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா இந்த உபவாச நாளை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றியானவர் தகப்பனே. எங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. நீர் மட்டும் மகிமைப்படுவீராக, உன் நாமம் மட்டும் உயர்த்தப்படுவதாக அப்பா கருத்துல கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபி. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்ன கோடி என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோடி என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் கதறும் போது என்னை கேட்பவரே. ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவனே, அப்பா பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா சேற்றவாளனே உமக்கு நன்றி. க்ளோரி. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இயேசுவே, உங்களை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா இது நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டு. இது நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நேரனோடு உண்டு. வார்த்தையாலே தேக்குவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேக்குவி, சமூகத்தாலே நடத்துவி, என்ன நீ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோணி என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே. அப்பா தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பெல் அடையாளம் சொன்னீங்கள தகப்பனே. ஓ என் பெல ரஜா என் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிற தேவன் அப்பா. கழுகுக்கு சமமாய் நான் பெல் அடைந்திருவோமே, உங்க நன்றி தகப்பனே. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றும் செய்ய எங்கள் பலன் உண்டு. வேலை தருகின்றேன், தத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலை தருகின்றேன், சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருக செய்கின்றேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். நீ ஏந்த துணையாளரே, தாகத்திற்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோரி ஏந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்ன துணையாளரே, தாகம் கேட்கும் ஜீவ தண்ணீரே, என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா வல்ல ஆவியானவரே, உங்க நன்றியோடு ஆராதிக்கிறோம் ராஜா. மகத்துவம் உள்ளவர் அப்பா ராஜா, பயங்கரமான தேவன் தகப்பனே. ஓ பட்சிக்கு அக்கினா இருப்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், ஜோதியா இருப்பவர், மனுஷர்களால் பார்க்க கூடாதவர், பாவத்தை பாட சுத்த கண்டர், ஓ சேனைகள் கர்த்தர் நாமம். ஆமென், ஆமென், ஆமென். கோடான கோடி தூதரமத்தில் போற்றப்படுகிற பரிசுத்தம் உள்ள தேவன். ஓ அவரே பரிசுத்தர், அவரே துதிகளுக்கு பாத்திரர், அவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே கருத்துக்குரியவர், அவர் ஒருவரே நம் தகப்பன், அவரே நம் ரட்சகர். ஆமென், ஆமென், ஆமென். என் எல்லாமல் வேற தேவனிலே சொன்னீரே, நான் ஒருவரே யெகோவா சொன்னீரேப்பா. நீரே சர்வவல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அல்லவே. ஆமென். உட்காருங்க. விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவை இழக்கமாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவை இழக்கமாறாது என்ற வாழ்விலே. யோகவா நிசி, யுத்தத்தில் வல்லவரே, ஜெய கிறிஸ்துவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. யோகோவா நிசி என்ற ஜெயமானவர், யோகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யோகோவா நிசி என்ற ஜெயமானவர், யோகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இழக்கமாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இழக்கமாறாது எங்கள் வாழ்விலே. ஓ யெகோவா ராஃபா, அவரே நம் பரிகாரி, நம் நோய்களை சுமந்தவர், நம் வேதனையை சுமந்தவர், தழுவுகளால் குணமானோம். யோகோவா ராப்பா என்ற சுகமானவர், யோகோவா ரூபா என்ற நெய்ப்பரானவர், யோகோவா ராப்பா என்ற சுகமானவர், யோகோவா ரூபா என்ற நெய்ப்பரானவர். வலுவாமல் என்ன என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்ன என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவை இழக்கமாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவை இழக்கமாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இழக்கமாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்கமாறாது எங்கள் வாழ்விலே. ஆமென் ஆமென். தகப்பனே, ஓ நீ சொன்னீரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் சொன்னீரே ஆண்டவரே. எங்கமே மனதுருகிற கத்தி சொன்னீரே தகப்பனே. பலம் கொண்டு திடமாக இரு. ஆமென் ஆமென். கலங்காவே திகையாவே, நான் உன் தேவனாலோ சொன்னீரே தகப்பனே. என் நீதி வாழ்ந்த காலத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்தி சொன்னீரே. நீ சொன்னீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
உங்களே ஆராதிக்கிறோம் ரட்சகரே இயேசுவே. உமக்கு நன்றி. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே பிதாவே உங்களை ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்போம், கைத்தலத்தோடு ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். அப்பா தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அவர் காண்கிற தேவன். ஓ எபினேசருக்கு நன்றி. காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லும் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. ரே நா பஹரா பஷாதாரானா ஹோஹோரோ லே பஹரா நீமோ கோதாரா பிகோலோ சோசை மஹாப்ரா. ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என் கரம் பிடித்து எங்க அழைத்து கொண்ட தேவன் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் பலன் அல்ல ரே கபாரா, எங்க பராக்கிரம் அல்ல ஏ குருவல்லா மகாத்தோ சேனகம் தேவனாகும் சொன்னீரே. ஆமென் ஆமென் தகப்பனே. ஆவியானவரே என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உதடுகளின் காலையில ஸ்தோத்திர பலிகளை என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னீங்களப்பா. பலிகளை செலுத்துகிறோம், சமாதான பலியை செலுத்துகிறோம், உகந்த காணிக்கையை செலுத்துகிறோம், சுகந்த வாசனை செலுத்துகிறோம், தகன பலியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கிருபாதர பலியை உங்களை விசுவாசிக்கிறோம் அப்பா. Glory, glory. Amen. Thank you, Lord. உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே
என் உறவே நான் உம்மை துதிப்பேன். உமையல்லாம தேவன் யாராண்டவரே, உமையல்லாம கண்மலை யாரப்பா? துதிக்கு பாத்திரங்க கண்மலையா தேவனை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையாம், உணர்வு எல்லாம் நீக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் நீக்குதையா. நாமம் துதிக்கையிலே செய்யா, ஓமன் பரிசு கையிலே. ஓம் நாமம் துதிக்கையிலே செய்யா, ஓமன் பரிசு கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உறவே நான் உம்மை துதிப்பேன். ஓ ஆவியானவரே, வீட்டு தேங்க்யூ அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர் ஆண்டவரே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உறவே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். நன்றி கர்த்தாவே. கோடான கொடி தூதருங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கப்பா. அதான் நாங்கள் துதிக்கும் போது நீர் எங்கள் துதியில் வாசம் செய்கிறீர், எங்கள் துதியை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, மகிமையெல்லாம் செலுத்துகிறோம், கனத்தையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ செய்தி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நீர் பேசுவீராகப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உபவாச ஜபத்தை ஏறெடுக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் கிரியை நாங்கள் முன்னாடி வைக்கலப்பா, உங்க கிருபையை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம் ராஜா. உங்க கிருபையினால இந்த உபவாச ஜபத்துல நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக அப்பா, எங்கள் சபைக்காக, எங்கள் குடும்பத்தினருக்காக
எங்கள் பட்டண ஜனங்களுக்காக பரிதபிக்கும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. பரிந்து பேசும் ஜபத்தை நீர் கட்டளையிட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் அப்பா தன்னுடைய ஆண்டவரே உறவு ஜனங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அப்பா ஆபிரகாம் செய்த பரிந்து பேசுகிற ஜபத்தின் வழியாக அவருடைய உறவினர் காப்பாற்றப்பட்டாரப்பா. அப்பா இந்த உபவாச ஜபத்துல பரிந்து பேசுகிற ஜபத்துல என் கர்த்தர் தாமே எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் ரத்த சம்பந்தங்களையும் எங்கள் பட்டண ஜனங்களையும் நீர் காக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க சமூகத்திலே செலவிடுகிற ஒரு நிமிடமும் வீணாய் போகாது தகப்பனே. அப்பா வேதத்தை கேளாதவருடைய ஜபம் அருவருப்பா இருக்கு என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உங்க வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் வேதத்தை கேட்கும்படியாய் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த வருட துவக்கத்திலே நீர் வாக்கு கொடுத்தீர், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீர் கர்த்தாவே. உங்க வார்த்தையின் படியாக உங்க வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா, எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ராஜா. என் வாயிலை வார்த்தையை போட்டு கரத்தை நிழலை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டடுவீராக ராஜா. அப்பா இந்த ஜபத்துல என் வாயிலை வார்த்தையை போடும், இந்த வேதத்தை தியானிக்க என் வாயிலை வார்த்தையை போடும் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை நம்ம ஒரு உபவாச நாளையும் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 3ஆம் பாகமாக உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து தான் நம்ம தலைப்புல தான் பார்த்துட்டு இருக்கோம். உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம உபவாசம் இருக்கிறதால ஆசீர்வாதம் சொல்லல, உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம். அதனால புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, உபவாசம் இருக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் இல்லை, அது பட்டினி. அது பேர் என்ன, பட்டினி. சாப்பிடாம இருக்கிறது பட்டினி. சாப்பிடாம இருந்து ஜபம் பண்றது தான் உபவாச ஜபம். இன்னைக்கு எத்தனையோ பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் உணவு இல்லாம இருக்கிறாங்க சாலை ஓரங்கள்ல. அவங்க என்ன உபவாசம் இருக்கிறாங்க? இல்லை, அவங்க பட்னியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம இருக்கிறது பட்னி அல்ல, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நானும் தாங்க உபவாச ஜபத்துல வரலனாலும் வீட்டில் என்ன பண்ண ஒரு பொழுது இருந்தேன்னு சொல்றவங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நாம சாப்பிடாம இருக்கிறதால எதுவும் மாறாது. கொஞ்ச நேரம் பசிக்கும், அதுதான் அவ்வளவுதான். தலைவலிக்கும், சாப்பிடாம தான் இதெல்லாம் நடக்கும். உண்மையா என்னை பத்தி நான் சொல்லணும்னா என்னால ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது. உபவாசம்னு வரும்போது அது எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல, எனக்கு பசியே எடுக்காது. உண்மை அதுதான், பசி எடுக்காது. ஆண்டவர் இப்ப இந்த வார்த்தையை கூட கொடுக்கறது எதுக்கு, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது எனக்கு பசிக்காது. உண்மை அதுதான். இதுல கூட ஒரு சுயநலம் பாருங்க. நேற்று பாட்டு இது பண்ண பார்த்தீங்களா, ரெடி பண்ண பார்த்தீங்களா, நைட்டு 12 ஆச்சு, 12:30 ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டே இருந்தேன். நான் சொல்லிட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் பசி எடுக்காம இருக்கிறதுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். வசனம் தான் பசியாற்று உணவு பாடினோம் இல்லையா, அவருடைய வசனம் தான் எனக்கு உணவா இருக்கு, உங்க வசனம் தான் எனக்கு மருந்தா இருக்கு. கரெக்டுங்களா இல்லையா? அந்த பாடல்களை ரெடி பண்ணும் பொழுது, வார்த்தைகளை ரெடி பண்ணும் பொழுது நான் அப்படிதான் நினைக்கிறேன். என் பசியை ஆற்றுறதுக்காக நான் பாட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சபையாருடைய பசியை ஆற்றுவதற்காக நான் பாடலை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், வார்த்தையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி நினைச்சுதான் நான் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் நமக்கு உணவா உள்ள போயிட்டே இருக்கு, மருந்தா உள்ள போயிட்டே இருக்கு. டாக்டருங்க கொடுக்குற மருந்துகள்ல சைடு எஃபெக்ட் இருக்கு, கரெக்டுங்களா? ஆனா கர்த்தர் கொடுக்குற உணவு அந்த மருந்தா மாறும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே இல்லை, அது பலனா இருக்கு. மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வயசு வரைக்கும் கண் பார்வையும் மங்கலையாம் அவருக்கு. அவர் கண்ணாடியே போடலையாம், அவர் கண்ணில் குறைய வரலையாம். எவ்வளோ பலனா இருந்தாருன்னு, அவர் மரிக்கும் பொழுது கூட பலனாதான் மரிச்சாராம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கிருபை. நம்ம அதை என்ன பண்ணணும், விரும்பணும். ஆமா ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டதுன்னா, நமக்கு பலன் தருகிற ஒரு இடம்.
இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா கட்டு மஸ்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிம்முக்கு போவாங்க. யாரெல்லாம் பணம் கட்டி ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க? நமக்கு கண்ணு தெரிஞ்சு நிறைய பேர் ஆஃபர் 3999 மட்டுமே. அவன் 4000 போட மாட்டான், 3999. ஏன்னா 4000 போட்டால் இதுவாக இருக்க சொல்லிட்டு 999, 1 ரூபா போட்டால் 4000 ரூபாய். ஜிம்மு எல்லாத்துலேயும் நாங்கள் போகிறவங்கள தப்பு சொல்லலைங்க, நான் சொல்ல வரேன். அங்கே போனால் பணம் கட்டி உள்ளே போய் எக்ஸசைஸ் வேர்த்து விறுவிறுத்து பண்ணி 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 உடம்பு என்ன பண்ணுறாங்க, ஜிம் பாடியாக நான் மாற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கான்னா அது டவுட்டு தான். எவ்வளோ பேர் ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணும்போதே மறித்து போயிட்டாங்கன்னு பார்த்துருக்குறோம். எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கிறாங்க, மறித்து போயிடுறாங்க. எல்லாருமே அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டலப்பா பாவம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அங்கே போனவங்க கூட கெட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் என் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்தவங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிம்மில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பாடியை தான் பில்டப் பண்ண முடியுமே தவிர உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பலன் பெற வைக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பலன் ஆகுது. ஹல்லேலூயா. உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் அப்படின்னா உன் கண்ணு கூட 16 வயசுல எப்படி இருந்தோ அது மாதிரி கண்ணு பளிச்சுன்னு தெரியும். 16 வயசுல பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். 60 வயசு ஆகும்போது அந்த கண்ணு பளிச்சுன்னு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் சொல்றாரு 60 வயசுலயும் உன் கண்ணு 16 வயசு மாதிரி கண்ணு பளிச்சுன்னு இருக்கும். உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே எப்படி ஆகுது, சுறுசுறுப்பா இயங்கும். இதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவருடைய வார்த்தையை கேட்கும்படி வரும். இப்போ உபவாசம்ன்றதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னன்னா, இப்போ ஒரு தட்டு ஃபுல்லா சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஆப்பிளும் இருக்கு, ஆரஞ்சும் இருக்கு, வாழைப்பழமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று தானே வாயுள்ள போவோம், ரெண்டும் ஒரே டைம்ல உள்ள போவோமா? போகாது. ஆப்பிள் தான் சாப்பிட முடியும். ஆப்பிள் இது வாழைப்பழம் மூணுமே சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ கர்த்தர் ஏன் உபவாசம் இருந்து என் சமூகத்துக்கு வந்து வார்த்தை கேளுனார்னா, இப்போ இந்த கர்த்தர் வார்த்தை உள்ள போயின்னு இருக்கு. கரெக்டுங்களா இல்லையா? இந்த உள்ள போறதுக்காக நான் என்ன பண்றேன், காலியா வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாண வீட்டுக்கு போறீங்க, ஏன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன்னா உபவாசத்தை பத்தின ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு அப்புறம் வார்த்தைக்குள்ள போறேன். கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இது அதுன்னு சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு வந்து ஐயோ கொஞ்சம் சாப்பாடு மீந்து போச்சு, ரசம் ஊற்றி சாப்பிடுப்பான்னு சொன்னா, ஐயோ அம்மா என்னால் சாப்பிட முடியாதுப்பா, கழுத்து ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இதே வீட்டில் நம்ம ஏதாவது ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாப்பாடு மீந்து போச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்னா சரி கொடு. கொஞ்சம் சாப்பிடும் போது வயிறில் கொஞ்சம் இடம் இருக்குன்னா கூட நம்ம ரசம் சாதம் சாப்பிட்றலாம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு ரசம் சாதம் கொடுத்தா சாப்பிட முடியுமா? ஐயோ என்னால் முடியாதுமா. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல வார்த்தையை கேட்டு ஃபுல்லாக உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வார்த்தை என்ன பண்ணுது, போயிட்டே இருக்குது, சர்க்கிள் ஆகிட்டே இருக்குது. பிளட் எப்படி காலிலிருந்து இருதயத்துக்கு அப்படியே பம்பாகி போயிட்டே இருக்கும். அப்போ தான் ஜீவன் இருக்கு. இப்போ நம்ம சும்மா உட்காந்துக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம சும்மா உட்காந்துக்கிறோம். நம்ம இருதயத்தில் என்ன பண்ணுது, இருதயம் வேலை செஞ்சுக்கினே இருக்குது. பிளட் என்ன பண்ணுது, மேலேக்கு கீழேக்கு என்ன பண்ணுது, சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் உயிரோட இருக்கிறோம். மூளைக்கு ரத்தம் போகுது, கண்ணுக்கு போகுது, காதுக்கு போகுது, மூக்குக்கு போகுது, எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகுது. கரெக்டுங்களா? கர்த்தர் தலையா இருக்கிறாரு, நம்மளுடைய சரீரமா இருக்கும். அவருடைய வார்த்தை என்ன பண்ணுது, அப்படியே போயிட்டே இருக்கு, அலை பாஞ்சிட்டு இருக்கு. இந்த அவருடைய உணவுல, அவருடைய பிரசன்னத்துல நமக்கு ஜீவன் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. நம்ம எப்படி வளருவோம், கொழுத்த கன்றை போல வளருவோம். இப்ப நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம், நீதியின் சூரியன் கிட்ட வந்திருக்கிறோம். அவருடைய சேட்டையின் கீழே அப்படியே ஆரோக்கியம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் டாக்டரை நம்புறாங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்தை நம்புறது இல்லை. ஹாஸ்பிட்டலை நம்புறாங்க, கர்த்தருடைய சமூகத்தை நம்புறது இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பைசா கட்டணும், ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஃப்ரீயா கர்த்தர் என்ன பண்றாரு, ட்ரீட்மெண்ட் போகுது. நம்புறது இல்லை, என் ஜனங்க நம்புறது இல்லை. அற்புத சுகம் அளிக்கிற கூட்டம் நடத்துவோம் இல்லையா, மாசத்துல 2வது நாள். அப்ப சொல்லுவாரு, மரித்தவங்க வந்தா கூட உயிரோட எழுந்து
விழுந்துருவாங்க அப்படிங்குவாரு. நான் விசுவாசமா ஜெபிக்கிறேன், விசுவாசமா கூட்டிட்டு வர முடியுமா? புரியுதுங்களா இல்லையா? ஐயோ ரொம்ப சிக்காயிட்டாருங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, அவசரமா, ஏன்னா அங்க போனா சுகமாயிடுவாங்கன்னு. அதே விசுவாசமா சபைக்கு கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டு வந்தா சுகமாயிடுவாங்க. ஏன் கண்ணில் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய மகள் ஷேரன் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல டெங்கு காய்ச்சல்ல அட்மிட் பண்ணோன்னு சொல்றாங்க. இவர் சொன்னாரு, நான் போய் கட்டப்பை போய் எடுத்து வந்துடலாமா, அப்படி யோசனை வருது. போய் கட்டப்பையில போய் துணி போட்டு எடுத்து வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஆவினர் உள்ளது சொல்றாரு, நீ வீட்டுக்கு போய் கட்டப்பை எடுத்துன்னு வராத, போய் உபவாச ஜபம் நடக்குது, அதை போய் ஜபத்துல போய் கலந்துக்கோ. கண்ணீரோட போயிட்டு என்ன பண்ணேன், அந்த ஜபத்துல போய் கலந்து கொண்டேன். ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆக வேண்டிய நேரத்துல கண்ணீரோடு சபையில போய் கலந்து கொண்டேன். உண்மையா சொல்றேன், சபையில என் மகள் சுகமானாள். ஹல்லேலூயா. அதை என் கண்ணால நான் பார்த்தேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வெள்ளை அணுக்கள் இருக்கணுமா, அந்த வெள்ளை அணுக்கள் குறையும் போதுதான் அது டெங்கு காய்ச்சலா மாறுதான். என் பொண்ணுக்கு வெறும் 30,000 தான் இருந்தது, அதுதான் டெங்கு காய்ச்சல்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் வர்ணிக்க விரும்பல, என் கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு சொல்ல விரும்புறேன். அந்த காய்ச்சலுடன் கூட நான் சபையில போய் என் பிள்ளைய உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்பொழுது கவனித்து கொண்டு ஆமேன்னு சொல்லிக்கிட்டு, ஆண்டவரே நான் வெளியில போகும்போது என் மகளை நான் சுகமா அழைத்துட்டு போவேன். என்னை அழைத்தவர் நீங்க உண்மையுள்ளவர்னு பார்க்கணும். என்னிடத்துல என்னெல்லாம் குறை இருக்குன்னு நான் அலசி ஆராய்ச்சி அதை நான் சீர்படுத்துறேன். ஆண்டவரே இந்த ஒரு விஷயங்களை மன்னிச்சு, எனக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொன்னார், நீ உணவு கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு கர்த்தர் வார்த்தையை சொல்லி உணவு கொடு, கார்ட்டூன் காமிச்சு உணவு கொடுக்காதுன்னு எனக்கு சொன்னார். ஆனால் நான் கீழ்ப்படியாமல் என்ன பண்ணேன், கார்ட்டூனை காமிச்சு உணவு கொடுப்பேன். ஏன்னா அவ சீக்கிரம் சாப்பிட்ருவாளே. கர்த்தர் வார்த்தையை சொல்லி உணவு கொடுத்தா 1/2 மணி நேரம் ஆகும், கார்ட்டூன் பார்த்து வச்சா 10 நிமிஷம் ஆகிடும், நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா? இன்னைக்கு அப்படித்தானே இன்னைக்கு பிள்ளைகள் இடத்துல ஃபோன் போன காரணம், நமக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்றதுக்காக பிள்ளைங்கிட்ட ஃபோனை கொடுத்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோம், அழுகுனால நம்மளே அனுப்புகிறோம் இல்லையா? ஃபோனை கொடுத்து இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க கையில் ஃபோனு. பிறந்த உடனே அம்மா அப்பா தெரியுதோ இல்லையோ ஃபோனு தெரியுது, புக்கை தள்ளுறது தெரியுதோ இல்லையோ ஃபோனை தள்ளுறது தெரியுது. இன்னைக்கு எத்தனை குழந்தைய நான் பார்த்துருக்குறோம். நான் ரோடில் போயிட்டே இருக்கிறேன் சென்னையில், ஒரு குழந்தை அழகாக சூப்பராக எடுத்து அது பாட்டு கேட்டுச்சு, நான் பார்த்து நின்று ஒரு செகண்ட் பார்த்தேன். நான் எத்தனையோ குழந்தைகளை பார்த்துருக்குறோம். என்ன கற்றுக் கொடுக்குறோம்? இன்னைக்கு சபைக்கு வரவங்களுக்கு நான் விழுந்து சொல்கிறேன், வாங்க உபவாச ஜபத்துக்கு வாங்க. ஏன் பலவீனத்தோட வியாதியோட மருத்துவ செலவோடு நீங்கள் கஷ்டப்படுறீங்க? உபவாச ஜபத்துக்கு வாங்க. அவ சேட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்னா கீழ்படுறாங்களா, கேட்குறாங்களா? நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் சாதாரண மனுஷங்கள் தானே, நம்ம சொல்ல தான் முடியும். கரெக்டுங்களா இல்லையா? நான் பெற்றுக்கொண்ட சாட்சியை சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன், என் கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்கிறேன். கேட்காத போது நம்ம என்ன பண்ண முடியும்? யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தார். அவர் இருந்த காலத்தில் ஃபோன் இல்லை, கர்த்தர் இருந்த காலத்தில் ஃபோன் இல்லை, நேரில் வந்து வாகனமும் இல்லை. ஷேர் ஆட்டோ இருந்ததா, பஸ் இருந்ததா, கார் இருந்ததா? நடந்து வந்து பிரயாணமாக நடந்து வந்து அவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அதை காட்டிலும் பலத்த கிரியை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வான். நாங்கள் அப்படிதான் நம்புறோம். ஆண்டவரே நீங்க என்னப்பா பண்ணீங்க? குருடரை காண செஞ்சீங்க, சப்பானிகளை நடக்க செஞ்சீங்க. உண்மை விசுவாசிக்கிற நாங்க எங்களிலும் பலத்த காரியங்கள் நடக்கணும். இன்னைக்கு நம்ம தான் இயேசு, நமக்குள்ளதான் இயேசு இருக்கிறாரு. நம்ம போய் என்ன பண்ணுவோம்? வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்குவோம், அவர்கள் நிச்சயம் சுகமாவார்கள். நம்ம தொட்டு சுகமாக்கணும். நீங்க விசுவாசமா என்ன பண்ணுங்க? எழுப்பி போய் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்கள், ஜெபம் பண்ணுங்க, அவங்க சுகமாவாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வேத வார்த்தைக்குள்ளாக போவோம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் சவுலை குறித்து பார்க்க போகிறோம். அதுல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். எப்படின்னா பிரசங்கம் பண்ணாரா? தாமதமின்றி
கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்திலே பிரசங்கித்தான். அதுக்கு முன்னாடி வசனம் எழுதிருக்கு, பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். எதை சாப்பிட்டு பலப்பட்டாரா? போஜனம் சாப்பிட்டு பலப்பட்டாராம். ஏன் அவர் போஜனம் சாப்பிட்டு பலப்பட்டார் என்று எழுதியிருக்கு என்றால், எப்பவுமே முன்னாடி இருந்து பின்னாடி வரணும், நம்ம பின்னாடி இருந்து போறோம் முன்னாடி. அவர் 3 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். என்ன சாப்பிடலையா? சாப்பாடு சாப்பிடலையா, தண்ணியும் குடிக்கலையா. இது ஒரு வகையான ஃபாஸ்டிங். இப்போ நம்ம என்ன பண்றோம்? தண்ணி குடிக்கிறோம், பால், டீ, காஃபி குடிக்கிறோம். கரெக்டுங்களா? கண்டிப்பா உபவாசம் இருக்கும் பொழுது தண்ணி குடிக்கணும், பால் எல்லாம் குடிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து நம்ம சபைக்கு வந்திருக்கீங்க, அதனால நம்ம சத்தமா என்ன பண்றோம்? ஜபம் பண்றோம். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நீர் சத்து ரொம்ப அவசியம். கரெக்டுங்களா? ஆனா சவுலா இருக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா 3 நாள் உபவாசம் இருக்கிறார். எதுக்காக அவர் உபவாசம் இருக்கிறாருன்னா, ஏன்னா அவர் செய்த பாவங்கள் பெருசு. கரெக்டுங்களா இல்லையா? எந்த அளவுக்கு பெருசா பாவம் பண்ணிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறதான் செய்யணும். அது தானாவே நம்ம கிட்ட வந்துடும். கரெக்டுங்களா இல்லையா? புரியுற மாதிரி சொன்னோன்னா, ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் நான் வாங்கிட்டு இதை வேணுங்க, நீங்கள் கொடுக்க வேணாங்க, 50,000 ரூபாய் பணம் கொடுக்க வேணாங்க சொல்லிட்டா, அவர் என்ன பார்க்கும்போது சாதாரணமாக பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாரா? கரெக்டுங்களா இல்லையா? பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாரா? ஐயோ வீட்டுக்கு வாங்க, நீங்கள் எனக்கு 50,000 ரூபாய் மன்னிச்சிங்களே அப்படி சொல்லி எவ்வளோ இதுவாக இருப்பாங்க, நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. இதே 50 ரூபாய் வாங்கினாங்க, வேணாங்க 50 ரூபா வேணாங்க அப்படி சொன்னால் அவங்க பார்த்துட்டு பார்க்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த அளவுக்கு கடன் மன்னிக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு அன்பு கூறுறாங்க. இந்த அளவுக்கு நான் அன்பு கூறுவதற்கு காரணம் என்னன்னா, என் பாவம் எவ்வளோ பெருசு, என் கர்த்தர் என்னை எவ்வளோ மன்னிச்சாருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் அந்த அளவுக்கு அன்பு கூறுறேன். கரெக்டுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுலா இருக்கும் பொழுது அவர் என்னென்னலாம் காரியம் பண்ணாரு உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவர்களை அடிச்சாரு, உதைச்சாரு, சிறைச்சாலையில் அடைச்சாரு. அவருக்கு கிறிஸ்துவர்களே பிடிக்காது. கரெக்டுங்களா இல்லையா? இன்னைக்கும் நம்ம தேசத்துல அதிகமா ஒரு காரியம், என்ன காரியம் அதிகமா கேள்விப்படுறோம்? சபை நடத்தக்கூடாது, சுவிசேஷர்கள் யாரும் போய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா இல்லைங்களா? நீங்க எப்படி பைபிளை பிரசங்கம், பைபிளை விநியோகம் பண்றீங்க, நீங்க எப்படி கைப்பிரதி கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப போராட்டம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அவனுக்கு பயம், எங்க நம்ம ஆண்டவர் ஏற்றுக்க போறோம். கரெக்டுங்களா இல்லையா? சரி நாங்களாம் கொடுக்குறோமே, எல்லாருக்கும் ஒரு கைப்பிரதியா போய் கொடுக்குறோமே, ஏன் அவங்க கொடுக்கலாம்ல? எத்தனையோ மருத்துவமனையில் போய் நாங்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் போய் ஜெபம் பண்ணுறோம்ல, ஏன் அவங்க போய் ஜெபம் பண்ணலாம்ல? கரெக்டுங்களா இல்லையா? அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்ய தெரியாது, அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்மளால சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க யாருமே வீட்டில் உட்கார மாட்டாங்க. அப்படியே வீட்டில் உக்காந்தாலும் யாருக்காவது நம்ம சொல்லலாமா ஆண்டவரை பற்றி, அந்த தேசத்துக்காவது நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு தான் மனசுல வந்துகிட்டே இருக்கும். அப்போதான் அவங்க தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க. கரெக்டாக எனக்கு எதுவுமே வந்தது இல்லைங்க, நான் உட்காந்துனே இருப்பேன், நான் பாட்டுன்னு இருப்பேன், என் வீட்டு வேலை செஞ்சுக்கினே இருப்பேன் அப்படின்றவங்க முழுமையான ரட்சிப்பு பெற்றவர்கள் கிடையாது. முழுசா ரட்சிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும் என்ற வாஞ்சை நமக்குள்ள பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது சும்மா ஏன் இருக்கணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாமே, சும்மா ஏன் இருக்கிறோம், 4 பேருக்கு ஃபோனில் ஆண்டர் பற்றி சொல்லாமே, ஏன் நம்ம ஏன் அமைதியாக இருக்கிறோம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், போய் கைப்பிரதி கொடுக்கலாமே என்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க முழுமையான ரட்சிப்புக்குரியவர்கள். அப்போ கிறிஸ்துவர்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்களே. நமக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார் என்பதை நம்ம கண்ணில் கூட பார்க்கல, அவங்க கண்ணில் பார்த்தாங்க. ஏசப்பா சிலுவையில் அந்த கேடு அடைஞ்சதை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் தோலை உரிச்சு என்ன பண்ணுறாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் தொங்குனாங்க. சீஷர்கள் அதை பார்த்துருக்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அப்புறம் அவர் தரிசனமாகி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இவ்வளோ காரியம் நடந்திருக்கு. அவங்க அமைதியாக இருப்பாங்களா? கண்டிப்பாக அமைதியாக இருக்கும். நம்மளாலேயே அமைதியாக இருக்க முடியலையா? அவங்களால அமைதியாக இருக்க முடியுமா? அவங்க போய் சொல்கிறாங்க கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லும் பொழுது அந்த சவுலால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா அவருடைய கண் அப்போ திறக்கப்படலை. கிறிஸ்துவர்களை போய் சிறையில் அடிக்கணும், உதைக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும் அப்படின்னு ராஜா கிட்ட லெட்டரை வாங்கினங்க போறாரு, தமஸ்குவுக்கு போறாரு.
குதிரையில போயின்னுக்கிறாரு. அவர் விட்டு இருந்தாருன்னா, தேவன் மட்டும் விட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு கிறிஸ்துவர்களை நிறைய பேர் அவன் கொண்டு குவிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? சந்திச்சாரு. நம்ம படிப்போமா? அப்போஸ்தலர் 9 1ஆம் அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர்களுக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் 3 நாள் சாப்பிடாம இருந்தார். ஏன்னா அவர் பண்ண பாவத்தின் கொடூரம் என்னன்னு அவர் அறிந்து கொண்டார். அவர் தான் மெய்யான தேவன் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இப்போ அவருக்கு ரொம்ப பாவம் அதிகமா இருந்ததால, அவர் கண்ணு போனதால அவருக்கு என்ன மனசுல வந்துச்சுன்னா, இனி நம்ம குருடாதான் இருப்போம் போல, இனி நம்ம வாழ்க்கையே குருடாதான் போயிடும், இனி நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லப்படுறாரு பார்த்தீங்கன்னா, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு. என்ன பண்றது தெரியலையே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். அவர் உள்ளத்துல என்ன பண்ணிப்பாரு? அநேக பிரார்த்தனைகள் செய்திருப்பார். அது கர்த்தருடைய சந்நிதியிலே எட்டுக்குது. நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்தினபடியால் அவனுக்கு கிரேஸ் உண்டாகும்னு சொன்னேன். கிரேஸ், கிருபை உண்டாகும், கிருபை நாட்கள் வரும்னு நம்ம ஆகாப் ராஜாவின் காரியங்களும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது ஆண்டவருக்கு தெரியும், இந்த சவுலை நான் பவுலாக்க போகிறேன், இவன் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுத போகிறாருன்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ என்ன பண்ணுறாரு? அனேனியா என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட அவர் பேசுகிறாரு. தான் நம்ம படிப்போம். 7ஆம் வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 10ஆம் வசனம் படிப்போம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, ஹல்லேலூயா, உனக்கு அதாவது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு காரியம் வாய்க்கணும்னா கர்த்தர் யார்கிட்ட வேணாலும் பேசுவாரு. ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தரே பேசுவாராம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே, என் ஜனங்க ரட்சிக்கப்படலையே, என் ரத்த சம்பந்தம் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டு உபவாசம் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் தரிசனமாவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தரிசனமாவாரு. சவுல் அங்க உபவாசம் இருக்கிறாரு. அவனுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இப்ப தெளிவில்லாம இருக்கிறாரு. இப்ப நமக்கு ஏதாவது தெளிவு இருக்குதா? ஒரு சில இடத்துல பணம் வரணும், ஏதாவது தெளிவு இருக்கா? இப்போ ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும், எப்படி அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போறோன்னே தெரியல. புரியுதுங்களா இல்லையா? இப்போ எங்கள் மாமனாரே வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் யாருமே இயேசு பற்றி சொல்ல முடியாது. இப்பயாவது நாங்கள் இயேசுன்னு சொல்கிறோம், இயேசு என்ற வார்த்தை வருது, ஜெபம் பண்ணிக்கிறோம் என்ற வார்த்தையை கூட டக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் போனேன். புரியுதுங்களா இல்லையா? இப்போ என்கிட்ட சொல்கிற மாதிரியோ உங்ககிட்ட நான் சொல்கிற மாதிரியோ எங்கள் மாமனார் உட்கார வச்சுனால சொல்ல முடியாது. எங்கள் மாமனார் மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு காரியத்தை நம்ம போய் சொல்லணும்னா முடியாது.
உனக்கு இன்னும் உன்னால் ஒன்றும் முடியாது, நீயே இப்படி இருக்கிற, நீயே வீணா உட்காந்துக்கிற, நீயே தண்டமாக இருக்கிற, நீயே ஒன்றுத்துக்கு உதவல, நீ என்கிட்ட பேசினுக்கிறியா அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் என்ன பண்ணுவோம், நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். நம்மளால சொல்ல முடியாது. பாருங்க, சவுல் என்ன பண்ணுறாரு, வெறும் உபவாசம் தான் இருக்கிறாரு. அவருடைய மனசு கர்த்தர், அவர்கிட்ட தான் போயின்னு இருக்கு பேச்சுவார்த்தை. ஆண்டவர் என்ன பண்றாரு, அனேனியா என்ற தீர்க்கதரிசிக்கு தரிசனம் ஆகுறாரு. தரிசனமாகி என்ன சொல்றாராம் பார்க்கலாமா? கர்த்தர் தரிசனமாகி அனேனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய், ஹல்லேலூயா, தெரு பேரை கூட சொல்லி அனுப்புறாரு. புரியுதுங்களா இல்லையா? நம்ம உண்மையா கர்த்தர் சமூகத்துல உபவாசிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் யார வேணாலும் போய் என்ன பண்ணுவாரு, லொகேஷன் அனுப்புவாரு. புரியுதுங்களா இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம தான் வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புங்க, அது கரெக்டா காட்டுதா, அது பேசுதா, அதெல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், தெரு முதல் கொண்டு, பின்கோடு முதல் கொண்டு, செல் நம்பர் முதல் கொண்டு என்ன பண்ணுவாரு, சொல்லி அனுப்புவாரு. நீ போய் பேசு. புரியுதுங்களா இல்லையா? யாருக்கு அவர் தரிசனம் ஆகணும், யார்கிட்ட பேசணும், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதானே, நம்ம என்ன பண்ணணும், உபவாசத்துடன் கூட நம்ம அவரோட கனெக்ஷனில் இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் ஜெயம் ஆகணும். கரெக்டுங்களா இல்லைங்களா? உங்களுடைய இதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கிழமை உபவாசம் இருக்கிறீங்க, கரெக்டு தான். இன்னும் கூட ஒரு 2 நாள் சேர்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூட இங்கே வராதீங்க. நீங்கள் பர்சனலாக உங்கள் ரூமில், உங்கள் வீட்டில் ஒரு மணி நேரமாவது அவரோடு கூட கனெக்ஷனில் இருங்க. புரியுதுங்களா? ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணுங்க. இன்னும் வெள்ளி சனி வியாழக்கிழமை இங்கே வந்து உபவாசம் இருக்கிறீங்களா, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இன்னும் ஒரு மணி நேரம் வேலைக்கு போகிறவங்க 1 மணி நேரம், வேலை இல்லை சும்மா 2 மணி நேரம். புரியுதுங்களா? இல்லை வீட்டில் நீங்கள் நிறைய வேலை, சாமான் தோக்கிறது வேலை தான், துணி துவைக்கிறதும் ஒரு வேலை தான். வீட்டில் நமக்கு வேலை இல்லை, 24 மணி நேரம் சர்வீஸ் தான் நமக்கு, 24/7 வேலை ஃபுல்லாக செஞ்சே இருக்க வேண்டியதான் வேலை. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் இது பண்ணி ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு சில காரியங்கள் வாய்க்கலை, எனக்கு ஒன்றும் புரியல, இந்த மனுஷக்கிட்டேருந்து எப்படி பணம் வரும் தெரியல, எனக்கு எப்படி வேலை செய்கிறது தெரியல, எனக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறது தெரியல, எப்படி இந்த சரீரத்தில் சுகம் வரும், இதுக்கு என்ன பண்ணுறது இங்கே ஒன்றுமே புரியல, இந்த மனுஷன் எப்போ ரட்சிக்கப்படுவான்னு தெரியல, காரியங்கள் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா சொல்லிட்டு உங்களை குறித்தோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காகவோ இல்லை உங்கள் கணவருக்காகவோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருங்க. இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையில் நான் நல்லா இருக்கிறேன்னா தயவு செய்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. புரியுதுங்களா இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னா சந்தோஷம். அந்த வாழ்வை கர்த்தர் விரும்புகிறார். சீர்வாழ்வு, மேன்மையான வாழ்வு, சுக வாழ்வை கர்த்தர் தான் தருகிறார். சந்தோஷமா என்ன பண்ணுங்க, தேசத்துக்காக. வட மாநிலத்தில் எவ்வளோ பேர், இதை பாருங்க, இந்த சவுலு எப்படிப்பட்டவன்னு அடிச்சிருக்கிறான், எவ்வளோ பேரை துன்புறுத்தி இருக்கிறான். இன்னைக்கு எவ்வளோ வட மாநிலங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அன்னைக்கு சவுலை பவுலா மாற்றினீங்களே, இன்னைக்கு எத்தனை பேர் அயோக்கியத்தனம் பண்ணினுக்கிறாங்கப்பா, அவங்கள பவுலா மாற்றுங்கப்பா. சபையை இடித்தவங்க கையிலே சபையை கட்டுங்கப்பா. எந்த போதகர் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த போதகருக்கு ப்ரொவிஷன் வாங்கி போய் கொடுக்க வையுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுவோமே. கரெக்டுங்களா இல்லைங்களா? நம்ம ஜெபிப்போமே. அந்த ஒரு நேரம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அது ஆசீர்வாதம். உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறேன்னா, அது நமக்கு டபுள் பிளெஸ்ஸிங்கை கொண்டு வரும். உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக, வட மாநிலங்களுக்காக, கிராம ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணி பாருங்களேன். பாருங்கள், அதே மாதிரி தெரு பேர் முதற்கொண்டு சொல்லி அனுப்புகிறாரு. யூதாவின் வீட்டிலே தர்ச்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன பண்ணுறானா? நம்ம ஜெபம் பண்றவங்களா இருப்போமானா நமக்காக கர்த்தர் யாரிடத்துல வேணாலும் பேசுவார். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக யார்கிட்ட வேணாலும் பேசுவார். ஆனா நம்ம பாட்டு நம்ம வீட்டு வேலை செஞ்சுக்கினே இருந்தா பேசுவாரா? கரெக்டுங்களா இல்லையா? அப்போ அவர் ஜெபம் பண்ணாரு. குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்க எடுத்து ஜெபம் பண்ணுங்க.
அப்போ அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அப்போ அதே நேரத்தில் பவுலும் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. என்னன்னா, அனனியான்னு ஒரு மனுஷன் வருவார், அவர் அவர் தலை மேலே கையை வைப்பார், ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. அதே நேரத்தில் சவுலும் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. கண் இல்லை, ஆனால் தரிசனம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு கண் இருக்கு, தரிசனம் இருக்கா? என்ன தரிசனம் பார்க்குறோம்? குடும்பமே நடுத்தருக்கு வந்த மாதிரியும், எல்லாம் குட்டிச்சவரான மாதிரியும், அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, பாடையில் போகிற மாதிரியும் அப்படி தரிசனம் பார்த்துன்னு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஊழியம் செய்வாங்க, அப்படி தரிசனம் பாரு. கூரை வீட்டில் இருக்கவங்க மாடி வீடு கட்டுற மாதிரி தரிசனம் பாரு. வேலையே இல்லை, 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தரிசனம் பாரு. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் எல்லைகள் விரிவடையணும். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா டென்ட்டு போடுவாங்க, இப்போதான் வீடு. அந்த காலத்துலாம் டென்ட்டு தான். யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு அடி எடுக்க முடியாது, பக்கத்துட்டுக்காரன் கேட்பாங்க எந்து. நம்மளால் கரெக்டாக நம்ம 4 ஸ்கொயர் ஃபீட்னா 4 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டணும். பார்த்தீங்கன்னா வீடு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உள்ளதான். 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உள்ளதான் வீடு கட்டினது. ஆனால் கத்துறது விசாலமாக்கி கொடுத்தார். யாருன்னா சொன்னால் நம்ப மாட்டாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உள்ளதாங்கன்னு சொன்னால், அப்படியா பார்த்தா தெரியலிங்களே அப்படின்வாங்க. உண்மையாகவே இந்த வீடு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உள்ளதாக கட்டப்பட்டுச்சு. ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மளோட எல்லைகளை நாம் விஸ்தாரமாக்கணும். டென்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 4 ஆணி அடிப்பாங்களாம். ஒரு துணியை வச்சு, கூடார துணி, சாதா துணியில் கூடார துணி வச்சு கயிறை போட்டு வச்சு என்ன பண்ணுவாங்களாம், கட்டி கூடாரம் அடிப்பாங்களாம். நம்ம விருப்பம், நம்ம விசாலமாக இருக்கணும்னு நினச்சா இன்னும் கூட பெருசாக கூடாரமாக எடுத்து இன்னும் கூட நூலை விரிவாக்கி என்ன பண்ணலாம், கயிறு நம்ம டென்ட் அடிக்கலாம். கத்த சொல்கிறாரு, நீ ஏன் சின்னதாக கூடாரம் போடுற, பெருசாக போடு. ஹல்லேலூயா. உன் எல்லைகளை நீ என்ன பண்ணு, விஸ்தாரமாக்கு. நம்முடைய மைண்ட் எப்பவுமே விஸ்தாரமாக இருக்கணும். நான், என் கணவன், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்னு ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே நான் சாப்பிட்ணும், என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு மிச்சமாயி நான் சபைகளுக்கு வாரி கொடுக்குற வல்லலாம் ஆகணும்ப்பா. புரியுதுங்களா இல்லையா? எனக்கு 30,000 இருந்தால் போதும்னா ஏன் உனக்குன்னு நீ ஏன் இருக்கிற? சபைகளுக்கு நிறைய மிஷினரிகள் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானே. எவ்வளோ இல்லாதவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பிள்ளைகள் படிக்காதவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நானே. ஆண்டவரே எனக்கு மாதம் 5 லட்சம் வேணும் ஆண்டவரே. சொல்கிறேன், தாராளமாக சொல்லி ஜெபம் பண்ணுவோமே. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம எல்லைகளை நாம் விஸ்தாரமாக்கணும். ஓ, என் பிள்ளை விஸ்தாரமாக ஜெபிக்கிறான், நான் விஸ்தாரமாக கொடுக்குறேன்னு சொல்லி விஸ்தாரம் கொடுப்பேன். அவர் நான் கஞ்ச பிசினானியா? அவரை ரொம்ப என்ன சொல்கிறது, தாராளத்தில் வல்லல அவர் தான், தயாள குணமுடையவர். நம்ம இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ஐஸ் வச்சாலும் வேஸ்ட்டு. கரெக்டுங்களா இல்லைங்களா? கத்தர் ஐஸ் வச்சனா நம்மளை மாதிரி வள்ளல்கள் வாரி கொடுக்குற வல்லவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் தயாள குணமுடையவர். அவர்கிட்ட நம்ம வாரி வாரி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை பார்ப்போம், அவருடைய கையை பார்ப்போம். அவருடைய கை தான் பெருசு. மனுஷங்களெல்லாம் நான் வேஸ்ட். கத்தனுடைய கரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், விசாலமாக பார்ப்போம். பாருங்க, அதே மாதிரி அனனியா என்ன பேருள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வையிடும்படி தன் மேல் கையை வைக்கும் தரிசனம் கண்டார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, அவன் தப்பு பண்ணா, அவன் பொல்லாத காரியத்தை செஞ்சான்னு கடகடன்னு எல்லாத்துலேயும் பரவிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ அவன் தப்பான, அதாவது கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியிருக்கிறான் என்றது எல்லாருக்குமே தெரியுது. அனனியா எங்கேயோ இருக்கிறாரு, தமஸ்குல இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு விஷயம் தெரியுது. அப்போ நம்ம நியூஸ் சேனலை பார்த்து ஜெபிக்கிறது நல்லது. கரெக்டுங்களா? நியூஸ் சேனலை பார்த்து யாராவது நம்ம கஷ்டப்படுறாங்க, வட மாநிலத்தில் இது மாதிரி கஷ்டப்படுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இன்னைக்கு வட மாநிலம் சொல்லி நிற்கிறோம், தமிழகத்துல இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. எந்த மருத்துவமனையிலையும் போயிட்டு ஃப்ரீயாக போய் ஊழியம் செய்ய முடியல. நாங்களே என்ன சொல்கிறது, பயந்து செய்கிறோன்னு சொல்லக்கூடாது, உண்மை அதுதான். நர்ஸுக்கிட்ட போய் கேட்குறோம், அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை டக்குன்னு போங்கன்றாங்க. டக்குன்னு போமா, அவங்க மட்டும் பேஷண்ட்டை அப்படியே வச்சுக்கிறாங்க. சொல்கிறேன் நான்,
அப்போது எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம ஆண்டவரை பற்றி ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாத காலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ தேர்தல் வரப்போகுது, நம்ம அதுக்காக முக்கியமாக ஜெபிக்கணும். தேர்தலில் கர்த்தருக்கு பிரியமானவர், சபையை உடைக்காதவர், கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்கிறவங்க வரணும். கெட்ட புத்தி இருக்கிறவங்க வரவே கூடாது ஆண்டவரே. எதை பிடிக்கலாம் எதை பிடுங்கலாம் அப்படி சொல்கிறவங்க வரக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நயவஞ்சகமான பேச்சு இன்னைக்கு எல்லா தலைவர்களிடத்துலையும் இருக்குது. சொல்லிடுவாங்க 1000 ரூபாவா பெண்களுக்கு கொடுக்குறாங்க, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்புறம் விட்டதும் போயிடும் அவங்களாம் நம்புனா. கரெக்டுங்களா? அதனால நயவஞ்சகமாக பேச்சு விடுங்க வேணாம்ப்பா. இந்த உபவாச ஜபத்தில் ஜெபம் பண்ணணும். இங்கேயும் உம்முடைய நாமத்தை கொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். பார்த்தீங்களா, எல்லா விஷயம் அவனுக்கு தெரியுது. ஒரு தீர்க்கதரிசி என்பவர் ஜபத்தில் மட்டும் தரித்திருக்கிறவராக இருக்கக்கூடாது, அரசியல் உலக காரியங்களை தெரிந்து ஜெபிக்கிறவராக இருக்கணும். பாருங்க, அவர் ஆண்டவர்கிட்டயே சொல்றாரு, ஆண்டவரே அவர் இந்த மாதிரி ஆனாச்சே, இங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் அடிக்கணும் சொல்லி அதிகாரம் பெற்றுக்கொண்டு வந்தவனாச்சேன்னு ஆண்டவர்கிட்டயே சொல்றாரு. புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு சொல்றாரு, நம்ம சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போனா பண்ணோம் சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதிரிலாம் நயவஞ்சகமா பேசுறாங்க ஆண்டவரே, ஜனங்கள் ஈன் இழிச்சுன்னு ஓட்ட போட்டுருவாங்க ஆண்டவரே. பெண்களுக்கு ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணவங்க இன்னைக்கு ஆண்களுக்கும் ஓசி பஸ்ஸுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. என் ஜனங்க அறிவில்லாம என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு எல்லாம் தெளிந்த புத்தியை கொடுங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனால் நீ பாருங்க உசாரா சொல்றாரு பார்த்தீங்களா? அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாயிருக்கிறான். யாருக்கு? புறஜாதிக்கு. புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, இது நான் சொல்ற வார்த்தையை நினைக்காதீங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு எங்களுடைய தேசத்துல எங்கள் மாநிலங்கள்ல அமைச்சர்களாகவோ முதலமைச்சர்களாகவோ எம்எல்ஏ எம்பிக்கள் கவுன்சிலர்கள் யார் வந்தாலும் அதிகாரிகளுக்கே சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு இருக்கணும் ஆண்டவரே. புரியுதுங்களா இல்லையா? புறஜாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கணும், அவன் இருக்கணும். புரியுதுங்களா? அதை மாதிரி நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவரே வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கரெக்டான வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நம்ம பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாங்க, சுவிசேஷம் சொல்ல வந்துட்டாங்க, ஊழியம் செய்ய வந்துட்டாவே சும்மா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பாடுகளை பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எதை வேணாலும் செஞ்சிடலாம், ஊழியம் செய்கிறது அவ்வளோ கஷ்டம். உண்மையாக சொல்கிறேன், ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உலகத்தில் எந்த ஃபீல்டை வேணால் டக்குன்னு படுத்திடலாம், ஆனால் ஊழியத்தை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா போதிக்கிறவனுக்கு தான் அதிக ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா தப்பாக போதிச்சு ஒருவருடைய வாழ்க்கை வீணாக போச்சுன்னா அதுக்கு காரணகத்தான் அந்த போதிக்கிறவங்க தான். இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டருங்க கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்குறேன். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேச்சு, அவங்களுடைய போதனை. அவங்க போதனையினால சபையாரையும் கெடுத்து அவங்களையும் கெடுத்து கொண்டாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா நீங்க தான் தப்பா போதிச்சிங்க. சபையார பயம்புறுத்தி பில்லி சூனியம் ஏவல் கட்டு, அதனால அமாவாசை ஜபத்துக்கு வா, நான் ட்ரம்ஸ் அடிக்கிறேன், பேய் ஓடும் அவங்கள ஆட வச்சு குதிக்க வச்சு பேய் இருக்குன்னு குதிக்க வச்சாங்களே. உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கு சொன்னாங்களா? சொல்லுங்க. பேய் இருக்குந்தாலும் அலர்னாங்க, குதிச்சாங்க, நைட்டு தூங்கல. இதே உனக்குள்ள பரிசுத்தனர் இருக்கிறாரு, உன் வலது கை அவர் பிடிச்சிருக்கிறாரு, நீ சுடுகாட்டுக்கே போனா கூட சரி உனக்கு கூடயே அவர் இருக்கிறாரு. உலகத்தில் இருப்போனிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர்னு சொல்லி கொடுத்தாங்களா? புரியுதுங்களா இல்லையா? ஒரு தடவை பிசாசின் பிடிந்து விடுதலை ஆனாங்கதான். மகதலேனா மரியாள் 7 பிசாசினால் பிடிக்கப்பட்டவள் தான். அவ விடுதலை ஆன பிறகு இயேசு கூடயே போய் சீசியா இருந்தா. அவனை அமாவாசை ஜபத்திலையா கலந்துக்குனா? சொல்லுங்க. ஆண்டவனை டம்முக்கு அமிச்சாரு? சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு பிடியில இருந்தவங்க தான் எல்லாரும் அதுல தான் வந்தாங்க. இருள தான் இருந்தோம். ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பிறகு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்தத்தை குறித்து போதிக்கணும்.
இன்னைக்கு எத்தனை சபையில உனக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறாங்க சொல்றாங்க, உனக்குள்ள ஆவி இருக்கு, கட்டு இருக்கு, பேய் இருக்கு, அமாவாசை ஜபத்துக்கு வா அப்படின்னு தான் போதிக்கிறாங்க. இப்போ அதனால போதிச்சதால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லையா பாஸ்டருங்க. காரணம் கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறேன்னா அது பாடே கிடையாது. சுவிசேஷத்தை நிமித்தம் அனுபவிக்கிற பாடுதான் உண்மையான பாடு. பாடுகளை தானாய் முன்வந்து சகித்து கொண்டாரே தவிர்த்து அவர் அடிச்சாங்க. ஏன்னா அப்ப இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, எல்லாம் அந்த சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை அறித்து அடிச்சாங்க. ஆனா எல்லாரும் சூழ்ந்து அவரை கொலை பண்ணணும்னு வந்துட்டாங்க. அந்த டைம்ல அவர் சொல்றாரு, நான் ரோமன், ஏன்னா ஒத்த அடிச்சா பரவாயில்ல, இப்போ தண்டனையில அடிக்கும் பொழுது மறிக்க கூடாது, வெறும் அடிக்க மட்டும்தான் செய்யணும், தண்டனையா அடிக்கும் பொழுது. ஆனா ஜனங்க அடிச்சாங்கன்னா அப்படி அடிப்பாங்களா, அவனை சாவச்சிடுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் டக்குனு ஒரு ஞானமா சொல்றாரு, நான் ரோமன், முடிஞ்ச மேலே கை போடுன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஒரு ஜீவனை கத்தர் காத்து 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 முடிவு பரிந்தும் அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். எப்படி இருந்தவர் எப்படி மரிச்சாரு, கரெக்டுங்களா இல்லைங்களா? அதுதான் அவர் படப்போற பாடு. எல்லாத்தையும் அவர் கத்திருக்கு செஞ்சு முடிச்சுட்டு புறஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விக்கிர கோட்டைக்குள்ளேயே நுழைஞ்சு சுவிசேஷத்தை அறிவித்து பிறகு கடைசியாக தான் அவர் என்ன பண்ணுவார், காலியான பாத்திரமா கத்தரண்டையிலே போனார். நம்மளும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் இருக்கணும். நம்மளுடைய காரியங்களும் கத்தருக்கென்று ஜெயமாக விளங்கும்படி இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தி கொண்டு இன்னும் அதிகமான உபவாசத்துடன் இன்னும் அதிகமான ஜபத்துடன் கூட நம்மளையும் நம் குடும்பத்தையும் கத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு இந்த ஜபம் அதிகமாக தேவை. இப்போ வரும் நாட்களில் 2 hour வேடன் நம்ம இந்த சபையில் வந்து உபவாசம் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன பண்ணுங்க, உங்கள் வீடுகளில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து தனிமையாக நீங்கள் ஆண்டவரோட கூட ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதிகமான கிருபைகள் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஏன்னா இது பத்தாது. கடைசி நாட்களில் இன்னும் கொடூரமான காரியங்கள் தேசத்தில் நடக்கும். அதை தாங்குற சக்தி நமக்கு இல்லை. நம்ம ஜெபிச்சாதான் வேதனை நாட்கள் குறைக்கப்படும் என்பது வேதத்தில் எழுதப்பட்ட உண்மையான உண்மை. ஸ்தோத்திரமே சப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, எப்படி சவுல் பவுலாக மாறி புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவித்து நிமித்தம் பாடுகள் அனுபவித்தாரோ, என் அன்பு தகப்பனப்பா, சவுலையே பவுலாய் மாற்றின தகப்பனப்பா, எங்கள் தேசத்தில் எத்தனையோ சவுல்கள் இருக்கிறாங்கப்பா, எல்லாரையும் நீங்க பவுலா மாத்துவீங்கப்பா. இன்னைக்கு எங்கள் குடும்பத்திலையும் எங்கள் ரத்த சம்பந்தங்களிலும் எங்கள் சபையாரின் குடும்பத்திலே கூட எத்தனையோ பேர் கிறிஸ்துவர்களாக இல்லாதவர்கள் தகப்பனை, வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவின் அன்பு புரியணும். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பது புரியணும். ராஜா, காரியங்கள் அனைத்தும் ஜெயமா விளங்கணும்ப்பா. சவுலுக்காக நீங்க அனனியா இடத்துல பேசுனீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நாங்க யாருக்கிட்ட நாங்க எந்த காரியங்களுக்காக நாங்க பேசணும்னு மனசுல ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களுக்காக நீங்க பேசுவீங்க ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா, எங்களுக்காக நீங்க பேசுற தேவனப்பா. அந்த மனுஷங்கட்டெல்லாம் நீங்க பேசுங்கப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்பா, எங்களோட நீ பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா அப்பனே, வார்த்தையான தேவனை எங்களோட இடைப்பட்டீங்க, அதற்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ நல்லவர் சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். தூயவரே, துணையாளரே, மணவாளரே, வா ரட்சகரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாசரே, வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியரே, பாவமில்லாதவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, ஆமென் ஆமென் ஆமென். சதா காலம் உயிரோடு இருக்கிறவரே, என் தேவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர் நல்லவர் இயேசுவே. உம்மை போல தகப்பன் இல்லை, உம்மை போல தேவன் இல்லை. ஆண்டவரே அப்பா, நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம், தலைமட்டையை தாழ்த்துகிறோங்க தகப்பனே. சாஸ்தாகமா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நீ சொன்னீங்களேப்பா ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நான் தேசங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் சொல்லிடானவரே. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலுக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ தாழ்த்து தகப்பனே, குற்றங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவரே, தவறுகளை மன்னிக்கிற தேவனா இருக்குங்கப்பா.
ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம், நீ நல்லவர் ஆண்டவரே. ராஜா உங்களை ஆராதிக்கிறோம். ஷாராபா தீபா தூரி நீ மேகாபா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஆமென் ஆமென். தகப்பனே அப்பா, ஒருவருக்கோ ஜெபிக்க சொன்னீங்களேப்பா, நீதிமான் செய்யப்படும் ஜெபம் மிகவும் பலமுள்ளதா இருக்கு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிறோம் ராஜா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அப்பா தேச ஜனங்களுக்காக ராஜா, சபைகளுக்காக பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். அப்பா, இது பரிந்து பேசும் ஜெபத்தில் ஆண்டவரே எங்களை கலந்து கொள்ள கிருபை பாராட்டினீரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபா கரபா தூர் மஹாபரோ, நீ நல்லவர். நன்றி நன்றி. மனவாளரே, துணையாளரே, அப்பா கேடகமே பெறனே, ஆராதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். சோதர ரத்தத்தை தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முதலாவது ஜெபத்திற்காக ஆண்டவரே, அப்பா உம்முடைய தாசர்கள் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உண்மை உத்தமமாக ராஜா, உண்மை உத்தமமாக உம்முடைய நாமத்துக்காக ராஜா, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, உம்முடைய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். தகப்பனே ஒவ்வொரு தேவையான பாதுகாப்பையும், பராமரிப்பையும், ஞானத்தையும், தைரியத்தையும், நல்ல மனநிலையும், அப்பா விடுதலையாக செய்வோம் தகப்பனே. அப்பா அவன் தாசர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அந்த பலப்படுத்துவதாக ராஜா, பலப்படுத்துவதாக ராஜா. ஆண்டவரே எந்தெந்த எந்தெந்த சூழ்நிலை ராஜா இப்போது ஆண்டவரே ராஜா ஊழியம் செய்ய முடியாதவர்கள் கட்டப்பட்டிருக்காங்களே ராஜா, தடை செய்யப்பட்டிருக்கோம் ராஜா. அந்த ஜனங்கள் எல்லாம் என் தேவனை பலப்படுத்தி அவன் புதிய கதவுகள் திறக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லுகிறேன் ராஜா. இதோ உனக்கு உண்மை திறந்த வாசலை நான் வைத்திருக்கேன் சொல்லுகிறேன் ராஜா. ஆண்டவரே ஊழியம் தடைப்படாதபடிக்கு, ஊழியம் பெருகும்படிக்கு ராஜா, எல்லைகள் விரிவாகும்படிக்கு ஆண்டவரே ஊழியத்தை முதலாவது ஆசீர்வதிப்புடன் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். அழைத்துடைய கரம் அவளோடு கூட இருந்த ராஜா, அழைத்த அழைப்பு அவளோடு கூட இருந்த ராஜா. ஆண்டவரே கிருபை விலகாதபடிக்கு ஆண்டவரே நீ உதவி முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீவன் தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, கண்மலையானவரே உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே உண்மையா நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் நீ சமயமா இருக்க சொல்லுகிறப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவன் மனைவி ஆசீர்வதிக்க முடியாது, பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இன்னும் ராஜா, இன்னும் உப்புக்காக கொடுக்கட்டும் ஐயா, இன்னும் அதே நேரத்தை கத்ததுக்காக கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அதுக்கு நல்ல கலனை கொடுங்க ராஜா, தெரிந்த புத்தியை கொடுங்க, நல்ல மனநிலை கொடுங்கப்பா. எல்லா காரியங்களும் அவர்கள் காரியம் வாய்க்கும்படி செய்வீராகப்பா. இன்னும் அதிகமாக உமக்காக எழுதி பிரகாசிக்கும்படி, தேவனுக்காக ஓடும்படி ஆண்டவரே அப்பா பலப்படுத்துகிறாங்க, பலப்படுத்துகிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. சரீர சோர்வுகள், மன சோர்வுகள், சரீர பலவீனங்களா நீங்கட்டும், வியாதிகளா நீங்கட்டும் ஐயா. பலத்தின் மேல் பலம் பெறுவார்களாக, பலத்தின் மேல் பலம் பெறுவார்களாக. என் கிருபை உங்களுக்கு போதும், பல வீரத்திலே என் பலன் பூரணமாக ஏகம் சொல்லுகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஊழியர்கள் சுகத்திற்கு தேவன் நீரல்லவோ, ஊழியர்களை பரிந்துரைக்க தேவன் சொன்னீங்கப்பா. ஊழியர்களை அக்கடியா நீங்க ராஜா பயன்படுத்துவீராக ராஜா, பயன்படுத்துவீராக ராஜா. ஆமென். அவன் போக்கை வார்த்தை ஆசீர்வதிங்க ராஜா. வருகிறதால் காக்கபடிக்கு உங்கள் தூதருக்கு கட்டளைகள் சொல்லுகிறார்களே. ஆமென். அப்பா அப்போஸ்தலர்கள் கொடுங்க ராஜா, ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கணும் ராஜா, ஊழியத்தில் வல்லமை செயல்படுவாங்கப்பா. நிலங்கள் முறையிடும், கட்டுகள் முறையிடும், மருத்துவ எழுபடும் ராஜா, குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், பூமியை பேசணும், பிசாசுகள் ஓடணும், அது சப்போய் நடக்கணும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனைவரை விதமாக ராஜா என் தேவன் ஒவ்வொரு ஊழியத்திலும் பலத்த கிரியை ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு உண்மையா ஊழியம் செய்கிற, உண்மையா ஊழியம் ஒவ்வொரு ஊழியத்துக்கு பெரிய காலம் செய்கிறாப்பா. ஆமென் ஆமென் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே ஒவ்வொரு ஊழியத்திலும் ராஜா அப்பா உம்முடைய அந்த தேவதாசர்கள் சத்தியத்தை முழுமையாக பிரசவிக்கிறோம் ராஜா. அதுவே கட்டுக்கதைகள் அல்லப்பா, அதுவே சடங்குகள் அல்ல, பாரம்பரியம் அல்ல ராஜா, அதுவே மந்திர கதை இல்லப்பா, பேய் கதை ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில இயேசு என்ன செய்து முடித்தார் என்ற காஸ்பல் ராஜா, தேவன் கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்தார் என்ற சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாய் ஆமென் ஆமென் நியாய பிரமாணம் செய்ய
செய்யக்கூடாததை தேவனே செய்யப்படி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. உனக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், உன் பாவங்களை சுமந்தார் என்று, கடமைக்கு சுமந்தார் என்று, பிசாசு கிரிகளை அழித்தார் என்று ஜனங்கள் சத்தியத்தை சொல்லப்படி, ரத்தவனுக்கு பழுது பேசுவது சொல்லப்படி, எல்லாம் சாவுக்கு சுமந்தார் சொல்லப்படி. ராஜா உங்களுக்கு தாசுகளை சத்தியத்தை நடத்தபடியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். அப்பா விசுவாசத்தை 100% வார்த்தையை சபையில் சொல்லணும் ராஜா. சத்தியத்தை முழுமையாக சபையில் எழுமட்டும் ராஜா. ஆமென் ஆமென். தகப்பனே பட்சபாதம் உள்ளவரே, அப்பா உங்களுக்கு தாச விசேஷ ஞானம் கொடுப்பதாக, அபிஷேகம் கொடுப்பதாக, அந்த சத்தியத்தை அன்புக்கு ஞானம் கொடுப்பதாக, ஒரு தாகத்தை வாஞ்ச கொடுக்கிறாஜா. அன்றுவரே அப்பா அவங்க சத்தியத்தை அன்பு கொள்ளாதான்ப்பா சபை ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஆண்டவரே அப்பா அவங்களையோ அவங்க சாமனத்தை காமிக்க கூடாதானவரே, சிலுவையில தொங்க இயேசுவை காமிக்கணும்ப்பா. மரித்து அடக்கப்பட்ட 3ஆம் இறந்த இயேசுவை காண்பிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு பழுது பேசுகிற பிரதான ஆசிரியரை காண்பிக்கணும் ஜனங்களுக்கு ஆண்டவரே. ஓ என் நாமக்கு எதை கேட்டாலும் கல்வியல் சொன்னாரே, அப்ப நீங்களும் கேட்கிறா என்று அந்த இயேசு நாமத்தை குறித்து பரசாட்ட ஊழியர்கள் எழுமட்டும் ஐயா. ஓ நீ ஜெபிச்ச வருமா, நீ ஜெபிச்ச கொடுத்துருவாரா, நீ பரிசுத்தமா, நீ அப்படியே குற்றப்படுத்தி ஜனங்கள் மத்தியிலானவரே யாருக்கென்னா கொடுப்பாருப்பா. அந்த இயேசு சொல்லத்தக்கதா, நான் கேட்டா கொடுப்பார், நீ கேட்டா கொடுப்பார் என்று போத சொல்லிட்டு மாண்டவர் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஓ glory glory glory. அப்பா உண்மையில மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவார் சொல்லுகிற ராஜா. ஆமென். thank you அப்பா. ஒரே தாசியெல்லாம் உண்மையே சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சபையை பரிசுத்தாக ஊற்றுங்க ராஜா. பரிசுத்தா பெறாத ஜனங்கள் பரிசுத்தம் நிறந்து தேவனோட ஐக்கியத்தில் இருக்கபடி, நவமான பாஷைகள் பேசும்படி, தேவ ரகசியங்கள் பேசும்படி, கணக்கு பக்தி விருத்தி உண்டாகபடி பாஷைகள் பேசிட்டு மாண்டவரே. பாஷைகள் பேசிட்டோம்ப்பா. ரே பிரஹாதரா ரே பிரதாரணி மாக்காபா ஓ பிரஹாதரா நாதே லிவாகா ஓ பாஷைகள் பேசிட்டு மாண்டவரே. ஆமென் 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 ஆமென். தகப்பனே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இசப்பா நன்றி 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 தகப்பனே. இசப்பா நல்ல ஆரோக்கியத்தையும் ஜீவனியும் ஒரு தாசனுக்கு பரிசுத்தமாக கொடுத்து இன்னும் வல்லமையா பயன்படுத்த அதே லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்காக அவர் ஆதாயப்படுத்தும்படி, ஒரு கூட்டம் ஜனத்தை அவர் பரவாயில்ல கொண்டு செல்லும்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. உங்கள் லாபத்தை வகைப்படுத்தும் கர்த்தாவே. உங்களுக்கு கோடான தொழில் சோதரம் 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 தகப்பனே. சப்பா நன்றி நன்றி ராஜா. தேங்க்யூ ஆண்டவரே. சப்பா 2ஆம் ஜெப குறிப்பு. கர்த்தர் நல்லவர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். சோதரம் சோதரம் தகப்பனே. எல்லாரும் பல கருத்து சொல்லுவாங்க, அவங்க நல்லா இருக்கும், இவங்க தான் நல்லா இருக்கும், அவங்க தான் செஞ்சிருவாங்க. ஆனால் மனுஷன் பேச்சை நம்பாதே. நீங்க கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனே பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அந்த சாமுவேல் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சாமுவேல் ராஜா வேணும் ராஜா வேணும் சொல்லி சாமுவேல் பிரஷர் பண்ணாங்க. கர்த்தர் அப்ப சவுல் என்ற மனுஷனை தெரிந்து கொண்டாரு. கழுத பிடிக்க போன கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினாரு. ஆனா கர்த்தருக்கு சவுல் கீழ்ப்படியாத போது அவர் ராஜாவால் பறிக்கப்பட்டது. அப்போ தாவீதுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் தேவன். அது போல கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ராஜாவுக்கு எழுப்பக்கூடாது. ஆமென். சபைகள் காக்கப்படணும், சபை போதைகள் காக்கப்படணும், விசுவாசி காக்கப்படணும், தைரிய சுவிசேஷ பிரசங்கிக்கப்படணும், சபை நெருங்கக்கூடாது. அதுக்கு நல்ல ராஜா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல தேச தகவல் கொடுங்க ராஜா. அப்பா நீ தாவீதை சொன்னீங்கப்பா, கர்த்தர் சொன்னீங்க தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு உகந்தவன் சொன்னீங்க ராஜா. எனக்கு நம்ம கீழ்ப்படிவா என் ஜனங்கள் நடத்தவும் சொன்னீங்களா ஆண்டவரே. சப்பா அதே போல ஆண்டவரே உமக்கு யார் கீழ்ப்படுகிறாரோ ராஜா, நீங்க இருதயத்தை பார்க்க தேவனப்பா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க சொன்னீங்க ராஜா. இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கிற தேவன் இல்லப்பா. ஆண்டவரே ராஜாக்கு இருதயத்தை நீர்கள் ஓரமா தீர்த்த தேவனா இருக்கீங்கப்பா. ராஜாக்கள் சொல்லி ராஜாப்பவே நீ எடுப்பதே தேவனா இருக்குது ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. ஆண்டவரே யார் எங்களுக்கு ஆண்டவரே
அதுவரை சீஃப் மினிஸ்டராக 2026 வருடம் சித்த வைத்து இருக்கிறீரோ அப்ப அவங்களை கொண்டு வருவீராக ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. நாங்க கேட்கலப்பா, நீங்க வந்து எல்லாருக்கும் நாங்க அது கேட்க மாட்டோம் ராஜா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இருக்கணும் ராஜா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் 2026 தகப்பனே சீஃப் மினிஸ்டராக அப்பா அமர செய்க ராஜா. சோதரம் சோதர கர்த்தாவே அப்பா வர ஜனங்கள் மூக்கு கீழ்ப்படையவும் உங்களுடைய வார்த்தைக்கு செவிக்கெடுக்கவும் ஆண்டவரே சபைக்கும் சகல ஜனங்களுக்கு ராஜா மத பாகுபாடு என்று தகப்பனே எல்லா ஜனங்களுக்கு நன்மை செய்யவும். ஆமென் 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 ஹல்லேலூயா. ஜனங்கள் செய்ய நற்காரியங்கள் செய்வோம். எந்த மதத்தை யாரும் துன்புறுத்தாத பணிக்கு ஆண்டவரே பல தலைவர்கள் ராஜா மக்களை பாதுகாக்கவும் மக்கள் பணியை செய்யவும் மக்கள் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒரு தரமான வாழ்க்கையும் நன்மைகளை ராஜா அதிக துர்க்கிரைகளுக்கு அல்ல நற்கிரைகளுக்கு செய்யப்படபடி எழும்போகலாக ராஜா எழும்போகலாக விசுவாச திட்டமல்லாதவரே விசுவாச திட்டமல்ல தேவ ராஜ்யம் தேவ சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல தமிழ்நாட்டில் செய்யப்படுவதாக ஒரு ராஜ்யம் அறிவு வருவதாக ஆண்டவரே. ஆமென் ஆமென். தேவ சித்தம் நடக்கட்டும். 2027 ஆண்டு தேவ சித்தம் தமிழ்நாட்டில் நடக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் நன்மையான கருவர் சொன்னீங்களப்பா. எந்த நன்மையான ஈவம் எந்த புராணமான வரமும் பணத்தும் ஜோதியும் பிதாவிற்கும் தான் சொன்னீங்களப்பா. தேவத்து மாறுதல் இல்லப்பா வேற்றுமை இல்லாண்டவரே தகப்பனே இசப்பா நீ நல்ல கருதலை கொண்டு வருவீங்க ஆண்டவரே. வர தலைவர்கள் இசப்பா ஆண்டவரே கிறிஸ்துவ சபைகளுக்கு ராஜா ஆண்டவர் நல்ல ஒரு மாசம் ராஜா நல்ல ஒரு பணத்தை கொடுக்கும்படி கர்த்தருக்கு ஊழியம் போதர்களுக்கு ஆண்டவரே நல்லவர் ராஜா பணத்தை சம்பளமா கொடுக்கும்படி சபைகளுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரே அப்பா நீங்க அவங்க நல்ல தலைவர் கொண்டு வருவீராங்கப்பா. சபைகளை பாதுகாக்க விசுவாசிகள் பாதுகாக்க போதகர்கள் பாதுகாக்க அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க ராஜா அரசு எழுமட்டும் ஆண்டவரே. சூழ்ச்சிக்கும் தலையில்லாத வரைக்கும் ஆண்டவரே சூழ்ச்சிக்கும் தலையில்லாத வரைக்கும் எல்லா கிராம பகுதிகளிலும் எல்லா பட்டியலும் தலையில்லாமல் ராஜ்யத்தை சொல்லும்படி ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவரே விடுதலையா ஊழியம் செய்யட்டும் ராஜா. ஓ கிருபை பண்ணிட்டு வரலாம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஒரு ஸ்தோத்திரம். அதற்கு மேலாக கிறிஸ்துவ ஜனங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போடக்கூடாது. இங்க இருக்க ஜனங்களும் சரி இந்த தேவத்தை கேட்கிற ஜனங்களும் சரி எவ்வளவு லட்சக்கணக்காக கொடுத்தாலும் சரி ஓட்டுக்காக காசுக்காக ஓட்டு போடாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அது பணம் சாபமா இருக்கும் உங்களுக்கு. அது பணத்தை வாங்காதீங்க. நீங்க உண்மையா கர்த்தர் உங்களை யாரும் சொல்றாரோ அவங்களை ஓட்டு போடுங்க. நீங்க அதுதான் உங்கள் ஆசீர்வாதம். அதுதான் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். 5 வருஷம் 5 நாட்கள் கிடையாது மாசம் 5 வருஷம் நீங்க பூமியில் அவர் கீழே நீங்க இருப்பீங்க ராஜா கீழே. அப்போ நல்ல தலைவர் நமக்கு வேணும். ஆமென் ஆமென் ஆமென். நம்ம தப்பா ஓட்டு போட்டு காசு வாங்கிட்டு அப்பா ஆண்டவரே உதைக்கிறாங்கப்பா அடிக்கிறாங்கப்பா நீ தான் போட்ட நான் பணம் சொன்ன நீ தான் கை வாங்கின காசு வாங்கின. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு போயிட்டு வாங்குவாரு. அவர் வாழ்த்து கீழ்ப்பு நடக்கும்போது தேவன் நமக்கா யுத்தம் செய்கிறவா நமக்கா பரிந்து பேசுவாரு. கத்துகளை கலங்கரிப்பார். அவர் ஒருவேளை அவர் 7 வேளையா புறப்பட்டு போவார்கள். பயங்கரமான காரியம் செய்வார் தேவன். அவர் கீழ்ப்படையும் போது அவர் ஆசிரியக்க தேவனா இருக்கிறார். ஓ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. 3வது ஜெப குறிப்பாக நம்மள தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்திய தேச ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது போல உங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் நண்பர்கள் உங்க லேபர்ஸ் யார் ரசிக்கப்படாமல் பாடுகளுக்கு உங்களுக்கு காமிக்கிறாரோ அவங்களுக்காக நீ மனசுல அவங்க பேர் நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மதுரவம்ச ஜனங்கள் இந்த கமரப்பா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லோரும் ரசிக்க சித்தமா இருக்கிறது. ஒரு நாளிலும் கெட்டு போவது பிதா சித்தம் அல்ல.
ஆனால் ஜனங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டு இருக்கு, புத்து பக்தா செத்து அடைகிறாங்க. இன்னைக்கு அந்த தேவ சித்தம் கெட்டு போகக்கூடாதுன்னு இருக்கு, ஆனால் எல்லாம் கெட்டு போயிட்டு கொண்டு இருக்காங்க. மனசு வெறுமை செய்து கொண்டு இருக்காங்க. அவன் தான் தந்த வழியில போனான். தேவனோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் விட பண்ணினாராம். நமக்கா நெருக்கப்பட்டார், நம் மீது காயப்பட்டார். ஓ தேவனே, நல்ல தேவன் அவர், உங்க நேசிக்கிற தேவன் அவர். பரமபிதா ரொம்ப நேசிக்கிறார் உங்களை. இயேசு கிறிஸ்து சாதாரண நேசிக்கிறார். ஓ இயேசு வந்ததே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருந்தார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவ மத சாமிக்கு வரல, உன்னை மதமாத்த வரல. அவரு கிறிஸ்துவ மதம் என்பது கிடையாது. இது மனமாற்றம். இது மதமே இல்லை. இது அரே லாத்ரா ரிஹா துரா கபாரினா மஹா லே ரானா போரஹா கரலிமே கபா. தேவனே இயேசப்பா, ஒவ்வொரு அப்பா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு அரசு தலைவருக்காக ராஜா, சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, எம்பிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் சோதரம் தகப்பனே, அதற்கான ஜட்ஜுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, கலெக்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, போலீஸ் அதிகாரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கவுன்சிலருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா, பஞ்சாயத்து தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வார்டு மெம்பருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. சோதரம் 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 ஆண்டவரே, டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த வக்கீலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரம் சோதரம் தகப்பனே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காகவும் அப்பா, ராஜாக்களுக்காகவும் பிரமுகர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் பிதாவே. அப்பா ஒருவனாக கெட்டு போகுது, பரலோக பிதாவை சுத்தமல்ல சொல்லுகிறப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்லுகிறாண்டவரே. ஆமே நாமே ராஜா. மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று சொல்லுகிறார் ராஜா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான்னு சொல்லிறேன் தகப்பனே. அப்பா இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாக சொல்லிறேன். நானே வானத்திலிருந்து வந்த மெய்யானவன் சொல்லுகிறேன். நானே உங்களுக்கு பிக்கப்படுகிற ஜீவாப்பம் சொல்லுகிறேன் ராஜா. ஆமென். என்னையல்லாமல் வேற தேவனை சொல்லிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை எல்லா பிதாவினத்தில் ஒருவன் வரால் சொல்லுகிற தகப்பனே. அப்பா கெட்டு போய் ரட்சிக்க வந்து சொல்லுகிற ராஜா. இழந்த தேடவே ரட்சிக்க மனுஷமால் வந்தீங்களேப்பா, அதை இலக்கம் செய்யப்பா. அதுவரே ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு குடும்பத்தில் அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், குடும்பத்தார்கள், பிரமுக்கள், ராஜாக்கள் ஆனவரே, எங்கள் ரத்த சம்பந்தமான ஜனங்கள் அப்பா, இந்த திருவள்ளுவர் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பம் ராஜா எல்லாரும் நினைத்துள்ளவர்களாகப்பா, நினைத்துள்ளவர்களாகப்பா, நினைத்துள்ளவர் எல்லா ஜனங்களுக்காகவும், எல்லா பாஷைக்காரருக்காகவும், எல்லா கோத்திரத்துக்காகவும், எல்லா மனுஷருக்காகவும் நீங்க அந்த சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்கீங்க ராஜா. உங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த ஜீவனுக்கு ஈடாய், அது ரத்தத்துக்கு ஈடாய் ஜனங்களை கேட்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தில் பூமியிலும் வேற நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதற்கானவரே. ஹல்லேலூயா. ரட்சிக்கலாம் நீங்க தானேப்பா. இயேசு கிறிஸ்து நாமம் ரட்சிப்பு நாமம், நீங்க பரலோக போகிற நாமம், உங்கள் பாவம் மன்னிக்கிற நாமம், சாபங்களை தீர்த்த நாமம். இயேசு கிறிஸ்து நாமமே உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், மகிமையான நாமம் ஆண்டவரே. அப்பா என் ஜனங்களை ரட்சிப்பு கொடுங்க ராஜா. அப்பா இது கண் குருடி போல ஆண்டவரே, அப்பா குருடனை போல வாழ்றாங்களப்பா. ஆண்டவரே ஆள் செத்து போயிருக்குப்பா. ஆண்டவரே ஆண்டவரே செவிக்கு அடைக்கப்பட்டிருக்குப்பா. கண்கள் குருடப்பட்டிருக்கானவரே, இந்த கண்ணு போல இருக்கானவர் ராஜா. ஆண்டவரே நாங்க ராஜா இயேசுவே கல்லால் இருந்து செத்து போடுங்க ராஜா. மாவுசமா இருந்து விடுங்க ராஜா. எனக்கு சொன்னீங்களப்பா, மாவுசமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் சொன்னீங்களப்பா. இந்த புறஜாதிகளுக்கு அனைவருக்கும் தேவனாலதா சொல்கிறேன். என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியங்கள் உண்டோ சொல்கிறேன் ராஜா. நான் வீழ்த்தப்பட போது எல்லாரையும் என்னிடம் எடுத்துக்கொள்வே சொல்கிறேன் ராஜா. உன் அன்பில் கைத்தினால, உன் அன்பில் கைத்து கட்டுவாங்களாப்பா, கட்டப்படுவாங்களா ராஜா. அதாவது ஸ்ரீலத்தேன் பிரியமே ரூபதியே காரணம் அழைத்தேன் சொல்கிறேன். கிறிஸ்து அன்பினாலே ஒவ்வொரு அழைக்கிறாங்க ராஜா. இவரவோ அன்பு கொண்டு ராஜா. தேவன் தமிழ் ஒரே பேரான குமாரனை
நமக்காக கொடுத்தாரா? யார் கெட்டு போக கூடாது என்று நமக்காக அவர் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே. அந்த தெய்வீக அந்த அன்பு கொள்ள ராஜா, அவன் கண்ணை திறக்கப்படணுமே ராஜா, அவன் கண்ணை திறக்கப்படணுமே ராஜா, அவன் செவிலை திறக்கப்படணுமே ராஜா. பாவத்தில் உள்ளாத மனுஷன் ஆவி உயிர்ப்பிடவே, உயிர்ப்பித்த ஆவியானவரே, இயேசு உயிரோடு இருப்பின ஆவியானவரே, என் ஜனங்கள் ஆவி உயிர்ப்பீங்க ராஜா. இயேசு அன்பு கொள்ளப்படு, அவன் கண்ணை திறக்கப்படணுமே, செவிலை திறக்கப்படணுமே, மனசு திறக்கப்படணுமே, ஆவி உயிர்ப்பிடணுமே. ஆமென், ஆமென், ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, நீங்க கிரியை செய்யாம ஒண்ணு நடக்காத ஆண்டவரே. அப்பா நாம ஜெபிக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், செய்வீராக, நீ சொல்லுவீராகப்பா, நீ சொல்லுவீராகப்பா, நீ சொல்லுவீராக ஆண்டவரே, நீ சொல்லுவது உண்டாகட்டும் ராஜா. என் ஜனங்களுக்கும், ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், ஒவ்வொரு ராஜாக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக கொள்ளுதல், தெய்வீக கொள்ளுதல் ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆமென், 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 ஆமென். பால்வன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை அனுமதிப்படுத்தாத. விக்கிரகத்தின் ஆவியே, பொய்யனே, தள்ளப்பட்ட பல வலு சர்ப்பமே, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனத்தை ஆராதிக்க போக, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக, என் ஜனங்களை விட்டுவிடு. தலை கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். என் உற்றோர் விளைவுகள், பெற்றோர்கள், என் சமூகத்தோரை விட்டுவிடு, விட்டுவிடு சத்துருவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு. மாக்கா ராரே ரே ரபா ரோ ரே ரபா ஹஸ்ஸரகோ ரே பவரே நபா தேயே ராஸ்பாயா கோராதே மாக்காதே ரபோ ரே கனவகே ரஹஸ்ஸே கபா ரே நபகி நீயே கே கே மாக்ரா. என் ஜனங்களை விட்டுவிடு சத்துருவே, என் ஜனங்களை விட்டுவிடு, சத்துரு ஆராதிக்க விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தனக்கான இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். செருபாவே சமோமையாவே, செருபாவே சமோமையாவே, செருபாவே சமோமையாவே. தேவத்திலே ஏமாத்தினே, தேவத்தில் பூமி ஏமாத்தினோம். சமோமையாவே, நிர்மலமாவே, அலையே கேளுப்போ. நரேவா கியூசஸ் ராகாதாரா பாதேரி நீமா ராகாபாராலா மாகாதோ ரேகாலானா சவரியா கலவோ. ரட்சிப்புண்டாகட்டும். ஓ ரட்சிக்கக்கூடாதே, என் கண்ணை புரிந்து போவது சொல்லிடே, கேட்கக்கூடாதே, என் செவிகள் மந்தமாக சொல்லிடே, நீங்கள் நின்று கொண்டு கப்பல் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லிடே. ஓ நீரே கப்பல், என் எல்லாரும் தேவையை சொல்லிடாதே. ரட்சிப்புண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்புண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விளக்க முடியட்டும், கட்டுகள் வழங்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவி என்ற உண்டோ அந்த விடுதலை என்று சொல்லினார். விடுதலை கொண்டு ராஜா, எங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள், ரிலேஷன், உற்றார் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை பேசுகிறோம், ரட்சிப்பை பேசுகிறோம். ஓ வேலை பேசுகிறோம் ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா இந்த வருஷத்துல அநேக குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளியேறமாக ராஜா அண்டரே உற்சாக சொல்லட்டும், இயேசு ஏற்றுக்கொண்டே சொல்லட்டும், அவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து சொல்லட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். வேட்பர் உயிரோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தையின் ஆவியும் ஜீவனம் வாழம் என்று சொல்லுகிறப்பா ஆண்டவரே. இல்லாத இருக்க அழைக்கிற தேவனே, நீ ஒவ்வொரு ரட்சிப்பிலே தான்ப்பா நான் விசுவாசிக்கிறோம். இல்லாத இருக்க அழைக்கிற தேவனே, ரட்சிப்பை கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உங்களுக்கு கொடாத ஸ்தோத்திரம் ராஜா. சக்தி வைக்கப்பட படுறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. சக்தி வைக்கப்பட படுறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா. தேவ ராஜ்யம், தேவ சித்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் உண்டாக்கட்டும் ராஜா. ஆமாண்டா, யார் நரகத்து போயிடக்கூடாதுப்பா. எவ்வளவு ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்க்கையை காணட்டுமானவரே. உண்டாக்க தேவ முகமுகம் தரிசிக்க உங்கள் பாடி ஆராதிக்கும் சமூகத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ தேடும் நிம்மதி இயேசு கொடுக்கிறார் சொன்னீங்களப்பா. நீ தேடும் விடுதலை இயேசு கொடுப்பார். அவரு நான் இயேசு அல்லாமல் உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பு கிடையாது.
உங்களுக்கு விடுதலையே கிடையாது. நீ எங்க போனாலும் சரி, எங்க சுத்தினாலும் சரி, எங்க மூழ்கி இருந்தாலும் சரி, உங்க கர்மம் மாறாது, உங்கள் பாவம் போகாது, உங்க சாபம் நீங்காது. இந்த இயேசு யாரால் ஏற்றுக்கொள்றீங்களோ, இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும், உங்க சாபனை சுத்திகரிக்கும், உங்க கர்மத்தை சுத்திகரிக்கும், உங்க தோஷத்தை சுத்திகரிக்கும். அவர் ரத்தத்தில் வல்லமை உண்டு. பரிசுத்தமான ரத்தம், பாவமில்லா ரத்தம். அது இன்னும் ரத்தம் மூலத்தா பருந்து பேசுறது பிதாவில் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளவரே, உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. இப்ப ராஜா, எங்க சபை ஜனங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஒரு விஷயம், உங்களுக்கு என்னென்ன காரியத்துக்காக நீங்க சபைக்கு வந்திருக்கீங்களோ, என்னென்ன காரியம் வாழ்க்கையில இன்னைக்கு வராத நல்ல இருக்கோ, அதற்காக ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபிங்க. நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன காரியமா இருந்தாலும் சரி, பணமா, விடுதலையா, சுகமா, சமாதானமா, நிம்மதியா, எந்த ரட்சிப்பா, எது இருந்தாலும் சரி, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் தடையா இருக்கோ, உங்க கண்ணுமல் பெரிய பாரமா இருக்கோ, அதற்காக நீங்க ஜெபிங்க. 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். வாய்க்கால் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. இந்த ஜெபத்தை சொல்லணும், வாய்த்தை சொல்லணும். அவருக்கு தெரியும், நீ வாய்த்தை சொல்லணும். உன் தேவை என்ன இருக்கோ, எதற்காக ஜெபத்துக்கு கலந்து கொண்டீங்களோ, உங்களுக்கு தேவை என்ன இருந்தாலும் சரி, என்ன குறைவு இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை தேவசம் அருகே செய்யுங்க இப்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீங்க நினைப்பதற்கும், நீங்க எண்ணுவதற்கும், நீங்க ஜெயிப்பதற்கும், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கப்படி நீ பெற்றுக்கொள்வீர்கள் சொன்ன வாக்கியத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாராக, உங்க மன விருப்பத்தால் நிறைவேற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, அப்பா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களப்பா. என் ஜனங்கள் நலனுக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் சொன்னீங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, அப்பா, என் சபை ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. அதுவே அவன் ஜெபத்தினால் பதில் கொடுக்கிறது அவனா இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபையோடு தன்னை தாழ்த்துகிறவன் நீ கிருபையை கொடுக்க சொன்னீங்க ராஜா. ஆண்டவரே, அப்பா, எங்க தாழ்த்து ஜெபிச்சிருக்கோம் ஆண்டவரே. சப்பா, என் ஜனங்கள் வாழ்க்கையில ராஜா எந்தெந்த காலத்தில் ராஜா விடுதலை இல்லாம இருக்காங்களோ, அப்பா, குறைவில வாழ்றாங்களோ, தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ, அப்பா, நிம்மதியில வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில தேவன் அற்புதமாக விடுதலை கொடுத்து, அற்புதமான சுகத்தை கொடுத்து, அற்புதமான சமாதானத்தை கொடுத்து, இதற்கு அப்பாற்பட்ட விதமாக சூப்பர் அப்படியே நினைக்காதவரே, வருத்தோறும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாதவரே, நன்மையினால் திருப்தியாக்கி நன்மையில பாரத்தை சுமத்தி நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், விடுதலை வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கட்டப்பட வழங்கப்பட்ட குடும்பங்கள் மீண்டும் எழும்ப. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ஐக்கியம் இன்னும் அதிகமாக செயல்பட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், உயரம், நீளம், ஆழம் என்று அந்த அறிவு கட்டாத அன்பை புரிந்து கொள்ளவாக வாழ்க்கை கட்டப்பட்டும், ஜெப வாழ்க்கை ஆளுக்கு வாழ்க்கை கட்டப்பட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். தகப்பனே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியம் தேடுங்கள், அப்போது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறப்பா. நீ கர்த்தருக்கு சேர்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு சேர்வால். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். ஓ, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொல்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்துக்கு உங்களோடு அனைவருக்கும் மேலாக அதிகாரியாக சொல்கிறப்பா. ராபா தூராபா லே ராடா தூரா நேமா நாமா காசா காலாபோ லே ரோதோர நீ மகாதோ. இயேசு நாமத்தினாலே அப்பா, பெரியவர் கையிலிருந்து விடுதலை கொடுக்க தேவைப்படுங்க. ஓ, கொள்ளாதவன் ஓய்ந்து போவதாக, பயங்கள் நீங்குவதாக, சரீர வியாதிகள் ஓய்ந்து போவதாக இயேசு நாமத்தினாலே. ஓ, கத்திரமான வாழ்க்கை நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. ஓ, தோல்வி வாழ்க்கை நிர்மலமாகட்டும் அப்பா. அதுவரே பயமான காரியங்கள் போகட்டும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம் ஒவ்வொரு பெண்ணும் தங்கேற்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் அப்பா. தேங்க்யூ அப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினார். நீங்க மெய்யாகவே
விடுதலை ஆவிகள் சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே மெய்யான விடுதலை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிடுறாங்க. ஓ, நீ துன்பத்த நாட்களுக்கும் துன்பத்த வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியாக்குவார். அவர் சரியான மகிழ்ச்சியாக்குவார். ஓ, உன்னை காணுகிற தேவன், இருதயத்தை ஏற்கத்தை அறிந்த தேவன் உனக்கு நன்மை செய்வார். அவர் சொந்து போகாது இருங்க, விசுவாசமா இருங்க. வீடுக்குள்ள இருக்கிறாரு, கண்டிப்பா கர்த்தர் நன்மை செய்வார். உன் குடும்பம் கட்டி எழுப்பாரு, உன் கணவரை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார், லட்சிய கொடுப்பார். அவர் உன் ஜனங்கள் சொல்லுவார். அவர் ஓ, விடுதலை 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 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை பேசுகிறேன் அப்பா. ஜீவனை பேசுகிறான் அவரே, சமாதானத்தை பேசுகிறேன் அப்பா. ஆமே நாமே. நன்றி 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 ஆண்டவரே. சோதரம் சோதரம் சபை ஆராதனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஒவ்வொரு உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சில ஒன்றில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் சில ஒன்றிலப்பா, நாங்கள் ஒன்றுக்கு வதாத ஜனங்கள் அப்பா. ஆண்டவரே, நீ எங்களை பயன்படுத்துவதற்காக சோகம் உங்க பலத்த கருத்துக்கு நான் அடங்கி இருக்கணும் அப்பா. எப்போதும் கையில நாங்கள் ஆண்டவரே கோலா வாலா கருவியா இருக்கணும் ஆண்டவரே. அப்போதே சொன்னீங்கப்பா, உன்னை பூமி எங்க தலையாவை சொன்னீங்க ஆண்டவரே. ஆமே நாமே ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு சோத்திர உபாசிக்கு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த கந்துக்கள் ஜனங்கள் ஆசீர்வதிங்க, நன்மையை பார்க்க செய்யுங்க ராஜா. நன்மையினால் ஏற்பட சொன்னீங்களப்பா. உன் வாய் விரிவாய் பெற நன்மையினால் ஏற்பட சொன்ன தேவன் ஆண்டவரே. கோடி கோடி சோத்திரம் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே, சந்தியா ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமா இருக்க சொன்னீங்க ராஜா. தேவத்தின் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கிறோம். அடியிட மரத்திலே பேசும் ஆண்டவரே, என் வாயில வார்த்தையை போடும். இன்னும் அநேக வசனங்களை கொடுக்கிறாங்க ஆண்டவரே. சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க உதவி செய்யப்பா. இன்னும் அதிகமா நாங்கள் உங்க சமூகத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்ப இன்னும் அதிகமா ஜெபிக்க சமூக காத்திருக்க பலத்தாங்க ஆண்டவரே. பலத்தாங்க ராஜா. சோத்திரம் சோத்திரம். சத்தியத்தை செவி கொடுக்க ஆண்டவரே என்னை காத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஆவின் வரங்கள் செயல்பட, ஆவின் வரங்கள் செயல்பட, இன்னும் அதிகமா வரங்கள் செயல்பட, ஆவின் கடைகள் அதிகமாக செயல்பட ஆண்டவரே என்னை வெறுமையாக்குற ஆண்டவரே. என் வெறுமையா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. அழைத்தவர் நீங்க தானே ஆண்டவரே. ஆண்டவரே, அபிஷேகத்தை விழுந்து கொடுத்து நீங்க தானேப்பா. சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்களேப்பா ஆண்டவரே. பிழைத்திருந்து புண்ணியங்கள் அறிவிக்கப்படி அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை மகத்துவத்தை புண்ணியங்களை தேவனுடைய அன்பையும் பதிகாரத்தில் ஜனங்களுக்கு விவரத்தை சொல்லும்படி நீ நல்லவர் என்று ஓ அழைத்தரே அதற்கா சோதரம் சோதரம் ராஜா. ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் ராஜா ஜனங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவரே. அவரே என்னை வெறுமையாக்க தகப்பனே. அவரே சோதரம் 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 தகப்பனே. பாடல் அபிஷேகப்பீராக ராஜா. மெசேஜ் அபிஷேக ராஜா. அவரே, உள்ளவர்கள் ஜனங்கள் பா உள்ளவர்கள் பல பிரச்சனை உள்ள வரலாம் ராஜா. ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு ஜனங்களும் வருவாங்க ராஜா. எல்லாருக்கும் ராஜா பகிர்ந்து கொடுக்க தேவனானவரே. வார்த்தை எல்லாருக்கும் பகிர்ந்து ராஜா. ஒவ்வொரு யாராவது எந்த சூழ்நிலை வராங்களோ அவங்களுக்கு விதமாக ராஜா உங்களுடைய வார்த்தைகள் செம்மட்டியாக அக்கினியாக புறப்பட்டு ஆனவரே எல்லாரும் காயங்கள் ஆற்றி, எல்லாரும் குணமாக்கி, எல்லாரும் செழிப்பாக்கி, எல்லாரும் சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்க தேவனானவரே. ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாத தேவன் அப்பா. எல்லாருக்கும் ராஜா வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆமே நாமே. விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப ராஜா. ஆண்டவரே, என் ஜனங்கள் கேட்கிற காதல் ராஜா. காதலவன் கேட்க கடவான் என்று சபைக்கு ஆவியால் சொன்னீங்க ராஜா. என் ஜனங்கள் என் இளமை மாறணும், என் குடும்ப சூழ்நிலை மாறணும், என் கணவர் மாறணும், என் பிள்ளைகள் மாறணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கர்த்தர் வார்த்தையெல்லாம் புறப்பட்டு வரும் என்று ஆவலோடு தாகத்தோடு மாண்ட நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே என் ஜனங்கள் ராஜா ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்தும்படி வார்த்தையை கேட்கும்படி நம்மை தாழ்த்துட்ட மாண்டவரே. ஆமே நாமே நாமே நாமே. நன்றி 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 அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களே நம்ம தாழ்த்துக்கிறோம் அப்பா. அப்பா, எல்லாத்துக்கும் நிறைய கத்துக்கணும் ஆண்டவரே. அப்பா, நானும் கத்துக்கணும், என் சகோதரனும் கத்துக்கணும் ஆண்டவரே. அப்பா, என் கற்றுக்கொடுங்க. நல்ல போதகர் நீங்க ஆண்டவரே. டீச்சர் அப்பா. உன் கண்மே என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்கிறது வழியை நான் உனக்கு போதிப்பேன். உனக்கு புரோஜனமா இருக்கிறது போதிப்ப சொல்லுங்களப்பா. ஆவியானவரே,
எங்களுக்கு உலாவி எங்க தேவனா இருப்பவரே, எங்களுக்கு தங்கி வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியே, ஓ ரஹா ரஹே ரஹதோ கேட்கிறவரே, சக்தி ஆவியானவரே, ஓ பிதாவின் ஆவியானவரே, எங்கள் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க, உங்களை பலத்தோடு உங்களை இதயத்தோடு உங்கள் அன்பு கூட தாழ்த்துகிறோம். ஆமென் 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 ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, சிறுப்பில் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறானவரே சப்பா, அவரே சபையில சிறுப்பு ஊழியம் மந்திரி ஒன் எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவுட் சைடில் ஊழியம் செய்கிறோம் கர்த்தா, சிறுப்பிடுறதுக்காக அப்பா நாமத்தில் விதைகளை விதைக்கிறோம் ராஜா. அப்பா, நல்ல நிலமாக மனசுல வார்த்தை விதைக்கிறோம் ஆண்டவரே. 100 மடங்கு ஒவ்வொரு பிள்ளையும் பலன் தர அந்த பிள்ளைகள்லாம் வாலி வயசுல இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சியரை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகள் இருந்து குடும்பங்கள் சந்ததி ரட்சிக்கப்பட ராஜா. இயேசுவை ஆராதிக்க ஆண்டவரே விதைக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நற்கிரைகள் நாமத்தில் செய்யணும் ஆண்டவரே, உங்க நீதியில செய்யணும் ராஜா. கனப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் போய் ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஜனங்கள் சுகம் பெறுவோம் ராஜா. அது பேருந்து நிலைப்படும் போதே வேத சுகமானங்கப்பா. நீங்க ஏசு சிறப்பில் இருக்குங்கப்பா. அவனே நீங்க இருக்க வரும்போது அவ்வளோதான் சுகமாக ராஜா. மருந்து மாத்த தரப்படியா சுகம். டாக்டர்களால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்ட போது சாவுக்கேள்வால் சரீரம் உயிர் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே, ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாகப்பா. ஆமென் ஆமென் ஆமென். நான் சௌக்கியமே ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தர் சொல்ல வார்த்தையின்படியே உன் தலைமுறையால் கோவாய சுகமாக்கும் ஆண்டவரே. யோகவா ராபா பரிகாரியே தலைமுறையால் சுகமாக்கும். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ராஜா. ஆண்டவரே, ஊழியத்தை பெருகச் செய்யுங்க, ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையின் தேவைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சபையின் தேவைக்காக ஜெபிக்கிறேன்ப்பா சப்பா. சபையில் ஆண்டவரே பெயிண்ட் அடிக்கணும் சப்பா. அதான் பணத்தை கொடுப்பீங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் கண் மனுஷன் நோக்கி இல்லை ஆண்டவரே, என் கண்கள் மனுஷன் நோக்கி இல்லப்பா, எங்க அழைத்த நோக்கி இருக்கு ஆண்டவர். தகப்பனே, எங்கள் தேவைகள் சீயோடு இருந்தாண்டவரே, பரலோகத்தில் தேவை சந்திக்கப்படுவ விசுவாசிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. அப்பா, சபைக்கு ஆண்டவரே அப்பா ஏசி வாங்கணும் ஆண்டவரே சப்பா. சபைக்கு ஆண்டவரே ஏசி போடணும் சப்பா. அப்பா, கண்ணாடி கிளாஸ் போட்டு ஆண்டவரே இது க்ளோஸ் பண்ணணும் ஆண்டவரே. தகப்பனே, இல்லையாப்பா சைட் ஒர்க் போடணும் கண்ணாடியில் ஆண்டவரே. சபைக்கு ஏசி போடணும் ஆண்டவரே. அப்பா, சபை பெயிண்ட் அடிக்கணும் கர்த்தாவே. சபைக்கு சேர் வாங்கணும் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா இன்னொரு டிவி ஒன்று வாங்கணும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பில் சொல்லிட்டப்பா. என் நாமத்தை எதை கேட்டாலும் குமார பிதா வகைப்படியாக உங்களுக்கு கொடுப்பா சொன்னீங்களேப்பா. என் நாமத்தை கேளு, உன் சந்தோஷம் நேரமாக கொடுப்பா சொன்னீங்களேப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிற பிதாவாகிய தேவனே ராஜா, உனக்கு நன்றி. யெகோவா ஈரே, என் தேவைகளை எழுத முன்னே என் தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற நீங்க ஆண்டவரே. நீங்க போதுமானவரா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, நீங்க போதுமானவர் அப்பா. என் தேவைக்கு மிக அதிகமானவரா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. வழியே இல்லாம போனாலும் என் கத்து புதிய வழிகள் திறந்து என் தேவையை சந்திக்கிறீங்க ஆண்டவரே. அழைக்கிற கரம் மகா பெரியது ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பணம் வரட்டும் இயேசு நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, ஜெபிக்க வைத்தீர், துதிக்க வைத்தீர், பாட வைத்தீர், அதற்காக நன்றி. தேங்க்யூ 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 ஆண்டவரே. ஜெபிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க தான் ஜெபிக்க வச்சிங்கப்பா. அது நாங்கள் ஜெபிச்சது நாங்கள் நம்பலப்பா. ஜெபிக்க வைத்த ஆவியான நான் நம்புறேன் கர்த்தாவே. சப்பா, என்று எல்லாவற்றையும் பதில் கொடுக்கிறவரா இருக்கீங்க ராஜா. ஸ்தோத்திரம்ப்பா. கண்கள் அதிசயங்களை காணட்டும், இறுதி அதிசயப்பட்டு புதுக்கிட்டு மாட்டவரே. கர்த்தர் நல்லவரை சொல்லட்டும் ஆத்துமா. நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் காணிக்கையும் பிரசவமாகத்தையும் கொடுப்போம். தேவன் நல்லவர்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக கொடுப்போம். உற்சாகமாக கொடுக்க பிரியமா இருக்கிறாராம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அறிக்கை செய்வோமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலவாகிய உங்க சமூகத்திலே உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்கள் சொன்னீரே. இந்த கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ண மாட்டவரே. இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனாம், கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனாம், பெற்றவனாம் தயாளத்தின் உதாரணமாக நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் நீர் அதிகமானவரே. எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் நீர் அதிகமானவரே. என் கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என் கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. நீ சபையை ஆசீர்வதித்து வரீங்க, அதற்காக நன்றி அப்பா. சபையாலே விரிவாக்குறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் என்றென்றைக்கும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.